ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, டேல் ஆஃப் ஏ ஷைனிங் ஸ்வார்ட் சாப்டர் 31 to 42 வரையும் தான். லாஸ்ட் வீடியோவில் எதோட கட் பண்ணியிருப்பேன்னா, நம்ம ஹீரோ பாஸ்ட் லைஃப்பில் யோகாயா இருக்கும்போது ஹியூமன் ரிலிம்லேருந்து யோகாய் ரிலிமுக்கு போகிறதுக்காண்டி ஒரு பாறைக்குள்ளே பூந்து கடந்திருப்பான். அப்போதைக்கு அந்த இடம் ஃபுல்லாக அவனோட எனர்ஜியாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அதை ப்ரெசென்ட்டில் ஹீரோ ஒரு பில்லை வச்சு அந்த மொத்த எனர்ஜி அந்த பில்லுக்குள்ளே வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறதுக்காண்டி வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பொட்டியோட அந்த பில்லை அங்கே வச்சிருந்துருப்பான். அதோட கட் பண்ணியிருந்திருப்போம். இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். அடுத்து வரப்போகிற வீடியோக்கான அடித்தளம் இந்த வீடியோவில் தான் இருக்கும். அதனால வந்துட்டு இதை அப்படியே கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஸ்டோரி கொஞ்சம் முக்கியமானது இப்போ சொல்ல போகிறது. அப்போ தான் அடுத்தது என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு புரியும் அடுத்த வரப்போகிற வீடியோவிலலாம். அதனால கட் பண்ணிட்டு போயிடாதீங்க பாதியிலே எப்பயும் பண்ணுற மாதிரி. யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்டு பாருங்கள். ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, வாங்க கதைக்குள்ளே போகலாம். இங்கே ஹீரோ ஷாக்கோட பார்க்குறான். என்னன்னு பார்த்தா அந்த ஆட்தாடிக்காரன் கரெக்டாக ஹீரோ அந்த குகையை விட்டு வெளில வரும்போது முன்னாடியே நின்றுட்டு இருக்கான். ஏன்னா இந்த குகை தான் யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி வார்னிங் போர்டெலாம் வச்சு தடை பண்ணி வச்சிருப்பாங்களே, அதை தாண்டி தானே ஹீரோ உள்ளே போய் என்னன்னு ஏதுன்னு பார்த்துருந்துருப்பான். கரெக்டாக ஹீரோ வெளில வந்தோடனே அந்த ஆட்டுத்தாடிக்காரன் முன்னாடி நின்றுட்டு இருக்கான். என்னாச்சு இந்த ஆட்டுத்தாடிக்காரனுக்கு? இந்த பையன் எப்பையிலேருந்து இங்கே இருக்கான்? ஒருவேளை இவன் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பானா? ஆனால் இவனை நான் சென்ஸ் பண்ணவே இல்லையே. ஒருவேளை இந்த மாதிரி என்னோட பாஸ்ட் லைஃப் எனர்ஜிலாம் இந்த பில் மூலியமாக எனக்கு திரும்ப கிடைக்க போகுதுங்கிறதுல நான் ரொம்பவும் எக்ஸைட்டடாக இருந்ததில் நான் இதை கண்டுக்கலையா? நீ இந்த இடத்துல போட்டிருக்கிற இந்த வார்னிங் சைன், இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு போட்டிருக்கத படிக்கலையா? இல்லை படிக்க தெரியாதா? அப்படி இருந்து உள்ளே போயிருக்க, உள்ளே போயிட்டு வர வெளில வர. அதுவும் ஆட்டுத்தாடி, ஆக்சுவலாக நான் வந்துட்டு இந்த மாதிரி இங்கே ஒரு மிஸ்டீரியஸான யோகாய் கேவ் இருக்குன்னு கேள்விப்பட்டேனா, அதனால தான் கியூரியாசிட்டினால உள்ளே போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாமேன்னு போனேன். ஆனால் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமேலுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்ததா, சரி எதுக்கு தேவையில்லாமல் நம்ம தலையில் நம்மளே பிரச்சனையை ஏற்றி வச்சுப்பானேன்னு சொல்லிட்டு திரும்ப வெளில வந்துட்டேன். அப்போ தான் நான் உன்னை இங்கே பார்க்குறேன். ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். ஏன்னா இந்த கேவில் இந்த எனர்ஜி இருக்கும்போது ஒரு சாதாரண ரெகுலர் ஹியூமன் உள்ளே போனான்னா கண்டிப்பாக அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்கும். இங்கே பேர் உனக்கும் எனக்கும் இதுக்கப்புறமுக்கும் ஒன்றுமே கிடையாது. நீ ஏன் தேவையில்லாமல் என்கிட்டயே வந்துட்டு மூக்கு உள்ளே நுழைச்சிக்கிட்டே இருக்க? யார் நீ? உன்னோட ஐடென்டிட்டி தான் என்ன? அதை கேட்டோடனே ஷாக் ஆகுறான். ஹீரோ உடனே பாஸ்டில் அவனோட மாஸ்டர் கூட நடந்ததை யோசிச்சு பார்க்குறான். நான் உன்னை நல்லா ஸ்ட்ராங்காக இந்த கையால் அடித்தேன்னா கொஞ்ச நேரத்துக்கு உனக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் ஆகுது. வாய்ப்பே இல்லை மாஸ்டர். வாண்டு, உண்மையிலே உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? என்ன சொல்கிறீங்க மாஸ்டர்? இங்கே பாரு, இப்போ நம்ம 2 பேருக்குள்ளே எப்படி இந்த கான்வர்சேஷன் போதோ, நீ மயக்க போகிறதுக்கு முன்னாடி இதே கான்வர்சேஷன் நமக்குள்ளே போயிருக்கு. உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு கேட்குறேன். இப்போ பேசுகிறதுமே பையன் மறந்து விட்டு என்ன சொல்கிறீங்க மாஸ்டர் அப்படின்னு அதையே திரும்ப கேட்குறான். ஏதோ ஒன்றா, நீ முதல்ல வாயை மூடிட்டு சாப்பாடை சாப்பிடு. இப்போ நான் மாஸ்டர் சொன்னதை யோசிச்சு பார்த்தேன்னா, ஒருவேளை இவன் என்னோட ஐடென்டிட்டி என்னன்னே கேட்குறதுக்கு அது ரீசமாக இருக்குமோ? இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் ஹியூமன்னு ஆன்சர் பண்ணேன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ நான் இதை எல்லாத்தையும் இக்னோர் பண்ணுறதும் சரியில்லாமல் இருக்கும். இல்லை, இந்த பையன் தேவையில்லாமல் என்கிட்டயே வந்து மூக்க நுழைச்சிட்டே இருக்கான். இவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இவனோட மண்டையை நல்லா பொழக்கிற அளவுக்கு அடிச்சு விட்டானா என்ன? என்னோட ஐடென்டிட்டி என்னன்னா கேட்குற? இது என்ன முட்டாள்தனமான கேள்வியாக இருக்குது? இந்த ஆட்டுத்தாடி உடனே குறுகுறுன்னு பார்த்துட்டு ஒரு உட்டன் ஸ்வாட் எடுத்து ஹீரோ கிட்ட தூக்கி போட்டு, என்னது இது உட்டன் ஸ்வாடா? டேய் ஆட்டுத்தாடி, என்னடா பிளான் பண்ணுற? ஏதாச்சும் சொல்கிறா? நான் இதுவரையும் என்னோட வாழ்க்கையில் மீட் பண்ணதுலே ரொம்ப ஒஸ்டான ஒரு கேரக்டர்னா அது நீ தான். ஆனால் உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் ரொம்பவும் சூப்பராக இருக்குது. ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. இவன் என்ன பேசுகிறான், ஏதோ வளர்றான் நான் மண்டையில் சமயம் அடி வாங்கினதுக்கப்புறம் அப்படின்னு ஹீரோ முழிச்சிட்டு நிற்கிறான். அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் அரேனால உன்னோட ஸ்ட்ரென்த் எவ்வளோங்கிறத என்னால் கொஞ்சம் கூட ஃபுல்லாக புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அப்போதைக்கு நான் ஃபுல்லாக எமோஷன்ஸோடு இருந்தேன். உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸை என்னால் ஃபுல்லாக பார்க்க முடியல. மறுபடியும் உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸை எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்ககிட்டேருந்து நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இவன் என்கிட்டேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறானா? இப்போ இந்த பையன் என்ன ஸ்கீம் பண்ணுறான்? இப்போ இவனோட கண்ணை பார்த்தா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சஸ்பிஷன்லாம் போய் ரொம்பவும் க்யூரியாசிட்டியோட இருக்கிற ஒரு சின்ன பையனோட கண்ணு மாதிரில இருக்குது பிரைட்டா. அப்போது இந்த பையன் உண்மையிலேயே சின்சியராக என்கிட்டேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறானா? ஏதோ ஒன்று, அட்லீஸ்ட்டு இந்த கேவுக்கு நான் எதுக்கு உள்ளே போனேன் வெளில வந்தேன் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்லேருந்து இங்கே கதை மாறிச்சே, அது வரையும் சந்தோஷம். நீ என்ன சொன்ன? என்கிட்டேருந்து கற்றுக்கணும்னு தானே சொன்னேன்? அந்த அரினால சண்டை போகிறதுக்கு முன்னாடி தான் நான் ஒரு திருட்டு பையன் உங்களோட அந்த அசுரா வைட்டாலிட்டி இல்லை நான் தான் திரும்ப கொண்டாந்து கொடுத்தேன்லாம் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் எனக்கு மேலே அவ்வளோ பெரிய அக்குசேஷன் வச்சுட்டு இருந்தேன். ஆமாம், அதை நான் தான் பண்ணேன். நான் ஒரு முட்டாள். கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த மாதிரி சொல்லிட்டேன். அப்புறம் ஆட்டுத்தாடி, மார்ஷல் ஆர்ட்ஸ் அரைனா மாதிரி இந்த இடத்துல நம்ம 2 பேரும் சண்டை போகிறத பார்க்க கூட இங்கே யாரும் கிடையாது. என்னோட கோவம் போகிற அளவுக்கு உன்னை இந்த இடத்துல அடிச்சுப்பட்டா கூட பார்க்கவோ கேட்கவோ யாரும் கிடையாது. அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்போது இந்த இடத்துல உன் உயிர் போனாலும் பரவாயில்லையா ஆட்டுத்தாடி? பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு ரெடியாக வரான். இங்கே ஹீரோ மனசுல நினச்சிக்கிறான், நான் கூட இவன் வெறும் வாய் தவடா, வாயாலேயே நான் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூடாங்கிளான்லேயே ரொம்ப நாள் இருந்ததுனால அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு பேசுவான்னு நினச்சேன். சரி,
ஆனால் இதை நான் ஒரு தடவை தான் காட்டுவேன், 2வது தடவை சான்ஸே இல்லை. புரிஞ்சுது? இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். நான் மறுபடியும் என்னோட மனசில் நல்லாவே யோசித்தேன். என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸில் ப்ராக்ரஸில் ரொம்பவும் மோசமாக போயிட்டு இருக்கும்போது அதில் எனக்கு இருந்த அந்த மென்டல் ப்ரெஷர், அந்த சமயத்தில் தான் என் முன்னாடி இவன் அப்பியர் ஆனான். அதே சமயத்தில் தான் நான் அந்த ஷெரீனுக்கும் இந்த மாதிரி என்னால் முடிஞ்ச ஒரு படையல் கொடுக்கலான்னு போயிருந்தேன். ஆனால் இங்கே அவன் இருக்கான்னு தெரிஞ்சதுனால நான் திரும்ப வந்துட்டேன். ஞாபகம் கைஸ், இந்த மாதிரி இவன் ஷெரீனுக்கு போயிருப்பான். அப்போ ஹீரோ, அந்த தாத்தா, அப்புறம் அந்த முள்ளமன்றி எல்லாரும் உள்ளே பேசிகிட்டு இருந்திருப்பாங்கல்ல, இவன் வெளில நின்று கேட்டுட்டு இருந்திருப்பான்ல, திரும்ப வந்திருப்பான்ல. அதுக்கப்புறமேலுக்கு இவன் வந்துட்டு எல்லாரும் போயிட்டாங்க, சரி இப்போக்கி யாரும் இல்லை ஷெரீனில் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் வைக்க போயிருப்பான். போயிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி பாஸ்ட் லைஃப் யோக்காய் ஹீரோ கிட்ட வந்துட்டு வேண்டிட்டு இருந்திருப்பான். மாஸ்டர், ஒருவேளை ஹாஞ்சாங்கோட யங் மாஸ்டர் என் முன்னாடி இந்த மாதிரி இங்கே வந்தது எனக்காகவா இருக்குமோ? அப்போ தான் யோசிச்சு பார்க்குறான். இந்த பையன் அடி வாங்கி சமத்தியாக பெட்லேருந்து ஏஞ்சி கிளம்பும் போது அங்கேருந்த ஒருத்தவொடனே, பிரதர் இதில் என்ன இருக்குது, இது எல்லாமே ஒரு ட்ரைனிங் தானே, இதில் நீங்கள் அவமானப்படுறதுக்கு ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அதையும் யோசிச்சு பார்க்குறான். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒருவேளை நான் இந்த மாதிரி என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸில் இம்ப்ரூவ் ஆகணுங்கிறதுக்காகவே ஸ்பிரிட் யோக்காய் அது எனக்காகவே இவரை அனுப்பி வச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. உண்மையிலே அதுதான் ரீசன்னா இந்த இடத்துல என் வாழ்க்கையை நான் உள்ளே வைக்கிறது கூட நான் யோசிக்க மாட்டேன். ஒரு செகண்டு கூட இவரோட அட்டாக்லேருந்து என் கண்ணை நான் நவுத்தவே மாட்டேன். சொல்லப்போனால் எப்பயும் விட நான் இந்த தடவை ரொம்பவும் ஃபோக்கஸ்டாக இருக்கேன். என்ன ஆட்டுத்தடி ரெடியா? நான் ரெடி, வரலாம். ஹீரோ உடனே நேராக அட்டாக் பண்ண ஜம்ப் பண்ணி, டேய் ஆட்டுத்தடி, நீ என்கிட்டேருந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கணுந்துக்கிறாண்டி இப்போ நீ யூஸ் பண்ணுற ட்ரிக் ரொம்பவும் தெளிவாக எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் நீ மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கணுங்கிற உன்னோட இந்த பேஷன் என் மனசை மூவ் பண்ணிடுச்சு. என்னால் உன் இடத்துலேருந்து என்னை பார்க்க முடியுது. ஏன்னா ஹீரோவும் அவனோட பாஸ்டில் மாஸ்டர் முன்னாடி மண்டிட்டு எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்திருப்பான், சமத்தையே அடி வாங்கினதுக்கு அப்புறமேலுக்கு. அதை யோசிச்சு பார்க்குறான். இந்த சமயம் இங்கே இந்த உலகத்தில் யாரும் பார்க்காத ஒன்றத்தை தான் நீ பார்க்க போகிற. இதை நீ பார்த்து புரிஞ்சுப்பியோ, எப்படி நீ ரிசீவ் பண்ணுறியோ அது உன் கையில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ நான் பண்ண போகிறதுல ஒரு இன்ச் அளவுக்கு நீ புரிஞ்சுக்கிட்டா கூட மார்ஷியல் ஆர்ட்ஸில் அது உனக்கு புது வழியை காட்டும். ஹீரோ அந்த பயலை கடந்து போய் அவனோட ஸ்வாடை வச்சு அடித்து அடியில் பயலோட ட்ரெஸ்ஸு கிறிஸ்ஸை எல்லாம் பிச்சுக்கிட்டு பறக்குது. ஏன்னா ஹீரோ ஆல்ரெடி அடிச்சுட்டு வந்து இங்கே நின்றுட்டான். வாவ் அப்படின்னு சொல்லிட்டு பையன் அங்கிட்டே மயக்கப்பட்டு விழுந்துட்டான். அன்கான்சியஸ் ஆகிட்டான். பிரிச்ச மணிக்கே அன்கான்சியஸில் இருக்கான். உள்ள ஹீரோ தங்கியிருக்கிற அந்த இடத்துல. சீனியர் பிரதர், இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? டேய் முள்ளமன்றி, 2 பேரும் சேர்ந்து சரக்கடிக்கலாமான்னு கேட்டேன். ஏன்னா நான் இங்கே வந்ததுலேருந்து இன்றைக்கி தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கொஞ்சம் சரக்கடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான் நீயும் சரி கூட வான்னு சொல்லி கேட்குறதுக்கு உன்னை கூப்பிட்டேன். வரியா இல்லையா? சரி சீனியர் பிரதர், அப்படியே இருந்தாலும் நீங்கள் எங்கிட்டு போயிட்டு ஆல்கஹால் வாங்க போகிறீங்க? ஏன்னா மூடான் கிளானில் இங்கே யாருமே ஆல்கஹால்லாம் குடிக்க மாட்டாங்க. அப்படி ஆல்கஹால் குடிக்க மாட்டாங்கனாக்கா இந்த இடத்துல ஆல்கஹால் இருக்க வாய்ப்பே இல்லையே. அதனால தான் கேட்குறேன், இன்னைக்கு நைட்டு வேறு எங்கேருந்து நீங்கள் அந்த சரக்கை ஏற்பாடு பண்ண போகிறீங்க? டேய் முள்ளமன்றி, அதெல்லாம் ஏன் பிரச்சனை, நீ ஏன் யோசிக்கிற? நீ ஜாயின் பண்ணுறியா இல்லையா? கட் பண்ணி இங்கிட்ட அந்த ஆட்டுதாடியை காட்டுறாங்க. முயாங்ஜின், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கீங்க? காலையிலேருந்து எங்கே போனீங்க? உங்களை நான் எங்கெல்லாம் தேன தெரியுமா? ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னோட வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தான் பெஸ்ட் டே. இங்கே மறுபடியும் ஹீரோ சைடு காட்டுறாங்க. இந்த அசுரா வைட்டல் ஃபீல்டில் கண்டுபிடிச்சி திரும்ப கொண்டாந்து கொடுத்த பெனிஃபேக்டர் நீங்கள் தானா? என்னோட பேர் ஹோமேன். நான் தான் சன்யாங் பேலஸோட மாஸ்டர். அப்புறம் மூடாங் கிளானோட ஃபைனான்ஸ்லாம் நான் தான் பார்த்துட்ருக்கேன். இந்த நேரத்தில் ஃபைனான்ஸ் மேனரில் உங்களுக்கு என்ன வேணும்? ஹீரோன்னு, உங்களோட கிளான் ஃபைனான்ஸ்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் இன்னைக்கு ஹெர்பல் மெடிசன் ஷாப்புக்கிட்ட போனீங்க தானே? ஓ ஆமாம், அந்த நேரத்தில் நான் டாக்டர் கூட பேசிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு எப்படி அது தெரியும்? ஹீரோன்னு, அதுவா, ஹெர்பல் மெடிசன் ஷாப் கிட்ட இந்த இடத்துலயே வரக்கூடாத ஒரு ஸ்மெல்லும் ஒரு சென்ட்டும் எனக்கு அங்கே கிடச்சிது. அதுவும் இல்லாமல் முக்கியமாக மூடாங் கிளானில் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கவே கூடாது. பெனிஃபேக்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஹீரோ அண்ணே அவரை மோப்பம் முடிச்சுட்டு, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஆமாம், இந்த சென்ட்டு உங்ககிட்டேருந்து தான் வந்திருக்கு. உங்கள் பாடியிலேருந்து லைட்டாக வர்ற இந்த ஸ்மெல் கண்டிப்பாக ஆல்கஹாலோடது தான். பெனிஃபேக்டர், என்ன சொல்ல வரீங்க? என் மேலேருந்து ஆல்கஹால் ஸ்மெல் வருதுன்னு சொல்கிறீங்களா? இது யாருமே நம்ப மாட்டாங்க. எப்படி நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம்? ஃபைனான்ஸ் மேனர்லேருந்து காசு ஆட்டையை போட்டு குடித்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு லக்ஸூரியஸான ஆல்கஹால் ஸ்மெல்லு வந்துட்டு வரும். நான் இப்போயே ஜாக்மூன் கிட்ட போய் அவர் கூட கொஞ்சம் டீ குடிச்சிக்கிட்டே பேசணும். ஃபைனான்ஸ் மேனர் ஹெட், நீங்கள் போய் தூங்கலையா? ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? அதை கேட்டோன்னே பதறிடுறான். எங் மாஸ்டர், ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு என்னதான் வேணும்? நீங்கள் இதை பற்றி யார்கிட்டையும் பேசக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். டேய் முள்ளமன்றி, இந்த இதை பொடி. நம்ம இப்படியே மவுண்டெயின் கீழே இறங்கி ஈஸ்ட் சைடு நடந்தோன்னா அந்த இடத்துல ஒரு ட்ராவன் இருக்குமா, அது பேர் மூ வேர்ல்ட் ரூ. அங்கே தான் அந்த ஃபேமஸான யாங்கா ட்ரிங்க் இருக்கான். சீனியர் பிரதர், என்னால் கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ஒரு மாங்க் சரக்கடிக்கிறவர் உண்மையிலே இருக்காரு பாரு. அப்புறம் இது என்னது? சீனியர் பிரதர், என்னது இது இவ்வளோ காயின்னு? அவரை நீங்கள் வெறுமலே இன்டர்கிரேட் மட்டிலும் பண்ணலை, அவர்கிட்ட இருந்து காசும் ஆட்டையப்பட்டிருக்கீங்களா? டேய் முள்ளமன்றி,
என் வாயை மூடி அவர் பண்றதெல்லாம் வெளில சொல்லக்கூடாதுங்கிறதுக்காண்டி அவர் கொடுத்த காசுடா இது. ஏன்னா அவர் தான் இந்த கிளானோட ஃபைனான்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றாரு. அப்படி இருக்கும்போது அந்த கிளான் ஃபைனான்ஸ்லேருந்து காசு ஆட்டையை போட்டு சரக்கடிக்கிறதுங்கிறது தப்பு தானே? ஏன் முள்ளமன்றி ஒன்று நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இந்த மாதிரி மூடாங் கிளானில் காசை ஆட்டையை போட்டு சரக்கடிக்கிற ஒரு மாங்க் இருப்பான்னு. டேய் முள்ளமன்றி, அதை நீ சொல்றியா? உண்மையிலே நீ ஒரு மாங்க் தானா? ஏன்னா இப்போ நீ என் கூட அந்த காசை தான் வச்சு சரக்கடிக்க போயிட்டு இருக்க. இங்கே பாருங்க சீனியர் பிரதர், நான் ஒன்றும் மற்ற மாங்க் மாதிரி கிடையாது. என்ன மாங்க்குன்னு சொல்கிறத விட ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா நான் டோரிம் ஃபேக்ஷனை சேர்ந்தவன். ஏன்னா அவங்க மாங்க் ரூட்டை விட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரூட்டு தான் அதிகம். டேய் முள்ளமன்றி, அன்னைக்கு மார்க்கெட்டில் உன்னோட அந்த ஸ்கில்லை வச்சு என்கிட்டேருந்து எஸ்கேப் ஆக நினச்சியே அந்த மாதிரி ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸா? சீனியர் பிரதர், அந்த மாதிரி ஒரு ஸ்கில்லாம் சொல்லாதீங்க. ஆக்சுவலாக என்னோட ஸ்கில் வந்துட்டு ஜஹால் சீகா அவருக்கு பேராக இருக்கும். நான் என்ன பண்ணுறது, சீனியர் பிரதரோட ஸ்கில்லு ரொம்பவும் சூப்பராக இருந்திருக்கு. அதனால தான் என்னோட ஸ்கில் எதுவும் உங்ககிட்ட வேலைக்கு ஆகலை. ஆனால் இங்கே ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், தெரியும்டா முள்ளமன்றி, உன்னோட ஸ்கில்லு ரொம்பவுமே ஒரு எக்ஸலண்ட்டானது தான். ஏன்னா என் கண்ணு முன்னாடியே நீ மறையிறத நான் பார்த்துருக்கேன். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் உன்னோட ட்ராப்பில் நான் அன்றைக்கி மாட்டிக்கிட்டேன் உன்னை தேடி வந்தப்பன்னு. கவலைப்படாதீங்க சீனியர் பிரதர், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னோட ஸ்கில்லை ப்ராப்பராக காட்டுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு நான் யாருன்னு. அதனால வெயிட் பண்ணி பாருங்க. தேர்றா ஏதோ ஒன்று. கீழே இறங்கி வந்தவங்க அங்கிட்டு ஹீரோவோட ஸ்வாட் எடுத்து பார்த்துட்டு, பரவாயில்ல எந்த ஒரு ஸ்க்ராட்சும் என் கண்ணில் படலை, ஏதாச்சும் தெரிஞ்சுது அப்போ தெரியும் நான் யாருன்னு. ஏன்னா ஹீரோ அந்த ஸ்வாடை கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்கேருந்து அந்த மாங்கை மிரட்டி விட்டுட்டு போயிருப்பான் மேலே. அந்த பையன் பயந்துக்கிட்டு, நான் வந்துட்டு நிறையா லேயர் ஆஃப் சில்க் கிளாத்தை வச்சு அதை சுற்றி வச்சுருந்தேன், அதனால அதை ஸ்க்ராட்ச் விழுந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஓ அப்படியா, சரி, விடிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு நான் மறுபடியும் அந்த ஸ்வாடில் ஏதாச்சும் ஸ்க்ராட்ச் இருப்பான்னு பார்ப்பேன், புரியுதா? எஸ் சார். சீனியர் பிரதர், எனக்கு ரொம்ப நேரமாக க்யூரியஸாகவே இருக்குது. சீனியர் பிரதர் வந்துட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் லெவலில் எந்த அளவுக்கு இருக்கீங்க? நீங்கள் சமமும் பலசாலி ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவங்கனாக்கா இன்னத்துக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேர்ல்டில் உங்களை பற்றின ஸ்டோரிஸ் ஊருப்பட்டது சுற்றிட்டு இருந்திருக்கோம். பட் ஆனால் எனக்கு எந்த ஒரு ஸ்டோரிஸுமே நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இந்த மார்ஷியல் வேர்ல்டில் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவங்க? டேய் முள்ளமன்றி, நான் வந்துட்டு அமைதியாக வாழ்ந்துட்டு இருந்தேன், அதனால அந்த மாதிரி பொசிஷன்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. சீனியர் பிரதர், அட்லீஸ்ட் ஒரு கெஸ் ஆச்சு சொல்லுங்கள், எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து இருக்கும் உங்களுக்குன்னு. தேர்றா முள்ளமன்றி, இந்த 24 மாஸ்டர்ஸ்னு சொல்கிறாங்களே அவங்களோட ஸ்ட்ராங்கானவங்க யாராச்சும் இருக்காங்களா? இருக்காங்க சீனியர் பிரதர். ஆக்சுவலாக இந்த 24 மாஸ்டர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஒரு ஜென்ரேஷனில் சாம் ஹவாக் அப்புறம் 3 எம்பரர்ஸ்னு இருந்தாங்க. அவங்கெல்லாம் இந்த மார்ஷல் வேர்ல்டில் இறந்து போய் ரொம்ப காலங்கள் ஆகுது. சரி, அப்போ அந்த 3 எம்பரர்ஸ்னு சொல்கிறாங்களே அவங்களோட ஸ்ட்ராங்கானவங்க யாராச்சும் இருந்தாங்களா? சீனியர் பிரதர், அந்த மாதிரி டிரான்ஸ்டன்ட் ரிலிமை தாண்டி போனவங்களாம் மித்திக் ரிலிமில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக மார்ஷல் வேர்ல்டை லீட் பண்ணுற மைட்டியஸ்ட் வாரியர்ஸாக இருப்பாங்க. ரிலிம் ஆஃப் மித்திக், என்னோட மாஸ்டர் இதை பற்றி சொல்லியிருக்காரு. இங்கே பாரு என்னவா, நீ வேணா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஆனால் ரிலிம் ஆஃப் மித்திக்னு ஒன்று இருக்குது, நீ இன்னும் அந்த லெவலில் ரீச் பண்ணல. ஆனால் எனக்கு வேறு வழி கிடையாது. இதுக்கு பேர் ரிலிம் ஆஃப் மித்திக்னு இவங்க பேர் வச்சுருந்தாலும் ஒரு லோ லெவல் யோக்காயோட வீக்கஸ்ட்டு தான் நான். ஏன்னா இப்போ கூட நான் கண்டினியூஸாக ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கேன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக. அதனால நான் ரிலிம் ஆஃப் மித்திக்கை ரீச் பண்ணாலுமே ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நான் ட்ரெயின் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எனக்கு இந்த மார்ஷியல் வேர்ல்டில் எத்தனாவது பொசிஷனில் இருக்க ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸானு தெரிஞ்சுக்கிறத விட ஒரு ஹியூமனாக எந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், என்னோட லிமிட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் எனக்கு ஆர்வமாக இருக்குது. தேரா முள்ளமன்றி, நீ இப்போ சொன்னியே அந்த லெவலில் தான் நான் இருக்கேன். அதை கேட்டோன்னே கக்க பக்கன்னு சிரிக்கிறேன் அந்த முள்ளமன்றி. சீனியர் பிரதர், பார்த்தா அவங்களோட இமேஜினேஷன்லாம் ரொம்பவும் பெருசாக இருக்குது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களோட பவர் லெவல் ஹெவன்லி டீமனை எய்த்து நிற்கிற அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க போல இருக்கு. உங்களோட இந்த ஜோக்கெல்லாம் என்னால் கேட்டு சிரிக்காமல் இருக்கவே முடியல, செம்ம காமெடியாக இருந்தது. ஆனால் ஹீரோ சீரியஸாக பார்த்துட்டே இருக்கதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்தவன் அப்படியே ஷாக் ஆயிடுறான். சீனியர் பிரதர், நீங்கள் உண்மையிலேயே சொல்கிறீங்களா? டேய், நான் சும்மா உன்னை கலாய்ச்சேன்டா. ஆனால் உங்களை பார்த்தா கலாய்ச்ச மாதிரி தெரியலையே, உண்மையாக சீரியஸாக சொன்ன மாதிரில இருக்குது. உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் உண்மையிலே அந்த லெவலில் இருக்கீங்களா? வாடா போய் முதல்ல ட்ரிங்க்ஸ் குடிப்போம். கைஸ், இது வரையும் கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் பொறுமையாக போயிருந்திருக்கும். அந்த மாதிரி அவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் போனதுனால இதுக்கப்புறமேலுக்கு தான் உள்ள ஸ்டோரிக்குள்ளே போகுது. அதனால கட் பண்ணிடாதீங்க, சொல்லிடுறேன். டேய் முள்ளமன்றி, பார்த்தா நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் போல இருக்கு. ஆமாம் சீனியர் பிரதர், அங்கே பாருங்க, ஒரு பெயிண்டிங்கை பார்க்குற மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இந்த மாதிரி ஒரு லக்ஸூரியஸான இடம் இந்த இடத்துல இருக்கும்னு. நானும் தான்டா. கட் பண்ணி இங்கே அந்த ட்ராவன் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இங்கே ஹீரோ தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தால அந்த இடத்துல ஒரு இடத்த காட்டுறாங்க. என்ன இந்த ஒரு லைட்டு மட்டும் ஆஃப் ஆகிருக்கு, ஒருவேளை ஆயில் கம்மியாயிடுச்சா? இங்கே பற்றி ஒன்று, உன்னை யார் வந்துட்டு இந்த மாதிரி இந்த லைட்லாம் ஆன் ஆயிருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ண அனுப்புனா? அந்த அளவுக்கு உனக்கு ஃப்ரீ டைம் இருக்குன்னா ஒழுங்காக கெஸ்ட் ரூமில் இருக்கிறவங்களுக்குலாம் போய் ஆல்கஹாலை ரீஃபில் பண்ணி வை, புரியுதா? கட் பண்ணி இங்கே மறுபடியும் ஹீரோ கட்டுறாங்க. உங்களை மாதிரி சின்ன பசங்களாம் இங்கே என்ன இந்த நேரத்தில் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் இங்கே தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். முள்ளமன்றி, நம்ம கரெக்டான இடத்துக்கு தானே வந்திருக்கோம். ஆமாம் சீனியர் பிரதர், அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். காட், இந்த இடத்துல வேற ஏதாச்சும் இடம்
மூவ் வால் ரூ அப்படின்னு இருக்கா? இல்லை இதுதான் மூவ் ரா ரூ. நீங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஆனால் இங்கே நாங்கள் எல்லா கெஸ்ட்டையும் அவ்வளோ சீக்கிரத்தில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? சீனியர் பிரதர் பார்த்தீங்களா அவன் என்ன சொன்னான்னு? எல்லா கெஸ்ட்டையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டானா. அப்போ இங்கே இருக்கிற பொண்ணுங்களாம் செம்ம அழகாக இருப்பாங்க. ஏ காட், இங்கே கெஸ்ட்டாக உள்ளே போகணுன்னா என்ன கிரிட்டீரியா இருந்தால் உள்ளே போக முடியும்? நீ ஏதாச்சும் பெரிய கிளான் இல்லை மெர்ச்சண்ட்டை சேர்ந்தவனா? இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச பெரிய ஸ்காலரா? இல்லை ரொம்பவும் முக்கியமான இண்டிவிஜுவலா? இல்லை உன்னை பார்த்தாலாம் அந்த மாதிரி தெரில. சரி, அப்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச பேருள்ள ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்டா? இல்லை, ஆனால் இப்போதைக்கு கிடையாதா? சரி, உங்கள் 2 பேருக்கும் நீங்கள் காட்டுற மாதிரி ஏதாச்சும் பெருசாக இருக்கா? சரி, இங்கே பாருங்க, மெர்ச்சன்ட் கிளானோட எல்டஸ்ட் சன் அப்படின்னா உள்ள விடுவீங்களா? மெர்ச்சன்ட் கிளானோட எல்டஸ்ட் சன்னா? ஓகே, ஆனால் நீங்கள் என்ன மெர்ச்சன்ட் கிளானுங்கிறத சொல்லணும்ல. ஒருவேளை நீங்கள் வந்துட்டு அந்த கிரேட்டஸ்ட் மெர்ச்சன்ட் கிளான் மாங்கியாங் இல்லை வந்துட்டு ஹஜாங்கா இருந்தால் உள்ள விடலாம். முள்ளமண்டி தலைவனே, அப்போ சரி, சீக்கிரமா எங்கள் 2 பேரையும் க்ரீட் பண்ணி உள்ள கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு போ. நான் தான் ஹஜாங் மெர்ச்சன்ட் கிளானோட எல்டஸ்ட் சன் என்னுவா. என்னது, ஹஜாங் கிளானோட யங் மாஸ்டரா? அதை தான் நான் சொன்னேன். உடனே கக்கான்னு சிரிக்க ஆரம்பிச்சிடறான் அவன். என்ன பார்த்தா முட்டா பைய மாதிரி இருக்கா, மூளை இல்லாதவன் நினச்சிக்கிட்டீங்களா? அந்த ஹஜாங் கிளானோட யங் மாஸ்டர் நார்த்தன் ரீஜனை சேர்ந்தவர். அவர் ஏன் இந்த ஏரியாவில் இந்த நேரத்தில் இங்கே இருக்க போகிறாரு? அதுவும் இவ்வளோ சடனா? சொல்லப்போனால் இது ரொம்ப பெரிய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டிராவன் கூட கிடையாது. அதுவும் இல்லாமல் நீ சொல்கிறதுக்கும் நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லையே. உன்னை பார்த்து யாராச்சும் ஹஜாங்கோட யங் மாஸ்டர்னு சொன்னால் நம்புவானா? எங்கிட்ட அந்த டிராவனோட தலைவி வந்துட்டு இவ தான் தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கா. வர இவங்கெல்லாம் பண்ணுறது காண்டாயிட்டு இருக்கு அப்படின்னு இவ வெளில வந்து நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வாசலில் ஹீரோ எல்லாரையும் அடித்து பறக்க விட்டுட்டு இருக்கான். என்ன நடக்குதுங்க? இந்த மாதிரி காடெல்லாம் எதுக்கு வாசலில் காடா நிப்பாட்டி வைக்கிறாங்க? யார் என்னன்னே தெரியாமல் சொல்கிறதையும் நம்பாமல். இத்தனைக்கும் நான் என்னோட ஹஜாங்கோட எம்ளமை காட்டியுமே நான் ஃபேக்கை காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். இருக்கேன் சீனியர் பிரதர், நீங்கள் ஆல்ரெடி அவரை அடிச்சு விட்டீங்க. இங்கிட்ட உள்ளே நிற்கிற காட்ஸ் எல்லாரும் என்ன நடக்குது அங்கே? யார் நீங்கள் 2 பேரும்? சார், அவங்க 2 பேரும் ஹஜாங்கோட யங் மாஸ்டர்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அதை நான் நம்பலை, அதனால அவங்கள ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணேன். மாஸ்டர் ஆஃப் ஹஜாங்கா? டேய் முள்ளமன்றி, பார்த்தா அவன் பார்க்குறது நான் ஆல்ரெடி லைனை கிராஸ் பண்ணிட்டேன் போல இருக்கே. சீனியர் பிரதர், நீங்கள் லைனை கிராஸ் பண்ணி பல தூரம் நடந்து போயிட்டீங்க. ஏதோ ஒன்று, இன்னும் நம்ம உள்ளே போகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. பாய்ஸ், நம்மளுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம சத்தமும் இல்லாமல் எஸ்கார்ட் பண்ணி அனுப்பி வச்சுடுவாங்க. இங்கே முள்ளமன்றி தரவன்னு இங்கே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அதனால பிக் பிரதர் நீங்களே இதை பார்த்துக்கோங்க. டேய் முள்ளமன்றி, உனக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லான டெக்னிக் இருக்காடா? என்ன பயல ஆளை காணோம், இந்த பையன் எங்கே மறைஞ்சு போனா அப்படின்னு ஹீரோ யோசிச்சிட்டே இருக்கும்போது பின்னாலேருந்து 3 பேர் ஜம்ப் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்ண வராங்க. கையை வச்சு ஒருத்தனுக்கு செவிலே ஒரு அப்பு, இன்னொருத்தனுக்கு மூக்கில் ஒரு குத்து, இன்னொரு பையலுக்கு வாயிலே ஒரு அரை. அவ்வளோதான், பார்க்காமலே 3 பேருக்கும் செவில்ல வாயில் மூக்கில்னு குத்தி உடச்சி தெறிக்க விட்றான். நான் பாட்டுக்கு சொன்னேன் உள்ள விடுங்கடான்னு, தேவையில்லாமல் பாரு வந்து வாங்கி கட்டிக்கிறாங்க. அங்கே நடக்கிற சண்டை எல்லாத்தையுமே அந்த டிராவனோட ஓனர் இவ வந்துட்டு மேலேருந்து பார்த்துட்டு இருக்கா. ஏய் யார் அது? மேடம், அவர் வந்துட்டு ஹஜாங் கிளானோட யங் மாஸ்டர்னு சொல்லிக்கிறாரு. கன்ஃபார்மா அது அவன் தானா? இல்லை மேடம், இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி தான் எங்களுக்கு வந்துட்டு ஹஜாங் கிளான் மெர்ச்சன்ட்ஸ் வந்துட்டு மூடாங் கிளானுக்கு வந்திருக்காங்கன்னு ரிப்போர்ட் வந்தது. டேய் முட்டா பையலே, அதை ஏன்டா என்கிட்ட இப்போ வந்து சொல்கிற? முன்னாடியே சொல்லியிருக்குமா இல்லையா? இல்லை மேடம், அது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லைன்னு நினச்சேன். இவனை இங்கே இவ யோசிச்சிட்டே போகிறா. என்னன்னா, எவ்வளோ பவர்ஃபுல்லான மார்ஷியல் ஆர்ட்ஸை அந்த சுப்ரீம் அசோசியேஷன் ஹையர் பண்ணியிருந்தாலுமே அந்த பேண்டிட்டோட ஸ்ட்ராங் ஹோல்டு மொத்தத்தையும் தனியாக அழிக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். மேடம், ஆக்சுவலாக ஒரு ரூமர் சுற்றிட்டு இருக்கு. அது என்னன்னா, சுப்ரீம் அசோசியேஷனோட ஹெட் கார்டு தான் இது எல்லாத்தையுமே பண்ணானோ, அவங்களோட எஸ்கார்ட் வாரியர் இல்லைனோ. ஓ அப்படியா? ஆனால் மேடம், இது எல்லாமே வெறும் ரூமர் தான். ஆனால் அந்த க்ரீன் ஃபாரஸ்ட்குள்ளே போனவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாத்துக்குமே ரீசன் அவங்க மாஸ்டர் பண்ணது தான் அப்படின்னு. ஒருவேளை சுப்ரீம் அசோசியேஷனோட யங் மாஸ்டர் இந்த மாதிரி மூடாங் கிளானுக்கு போகிறதுக்கு அக்கம்பெனி பண்ணுறாங்கங்கிறது உண்மைன்னா, இந்த இடத்துல என்னோட டிராவனுக்கு வெளில இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது கண்டிப்பாக சுப்ரீம் அசோசியேஷனோட யங் மாஸ்டர் தான். அந்த யங் மாஸ்டரோட பேர் என்ன மேடம்? அது என்னுவா. இங்கே ஹீரோ வர்றவங்களெல்லாம் அடித்து பறக்க விட்டுட்டு இருக்கான். வாயில் ஒரு குத்து, மூஞ்சில் ஒரு எத்து அப்படின்னு சொல்லி வர்றவங்களெல்லாம் குத்தியும் எத்தியும் பறக்க விட்டுட்டு இருக்கான். இவ கண்ணு முன்னாடியே எல்லாரும் பறந்து போய் பொத்துன்னு விழுந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே ஹீரோ ஒத்தாள், அங்கிட்டு 10 பேருக்கு மேலே இருக்காங்க. இங்கே இவ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா, நம்ம அந்த அளவுக்கு ஷார்ப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிற வாரியர்ஸாக தான் கேர்ஃபுல்லாக ஹையர் பண்ணோம். இவளோட பேர் லார்டு லூ. நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நாங்கள் எப்படியாச்சும் கைஸ் இதில் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் கேள்விப்பட்ட ரூமர்ஸ் எல்லாமே உண்மைனா அப்போ இந்த ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். அப்போ அந்த சுப்ரீம் அசோசியேஷனோட யங் மாஸ்டர் இவன் தான் கைஸ். ஆக்சுவலாக வந்துட்டு
அஜாங் கிளானை தான் வந்துட்டு இந்த இடத்துல சுப்ரீம் அசோசியேஷன்னு சொல்கிறாங்க. நம்ம இதே வச்சுக்கலாம், அது ரொம்பவும் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே இனிமேல் சுப்ரீம் அசோசியேஷன்னே வச்சுக்கலாம். எல்லாரும் நிப்பாட்டுங்க, இந்த நிமிஷமே பின்னாடி வாங்க. சுப்ரீம் அசோசியேஷனோட யங் மாஸ்டர் கிட்ட இந்த மாதிரியா நடந்துப்பீங்க? அப்பாடா, ஒரு வழியா என்னை ரெகனைஸ் பண்ணுற ஒரு ஆளாச்சும் இங்கே இருக்கீங்களே. இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் இந்த மாதிரி உங்களை லார்டு லூன்னு சொல்லி. அப்போது இந்த மூன்லெஸ் பவிலியனோட ஓனர் நீங்கள் தானா? இந்த பையன் இந்த மாதிரி என் முன்னாடி இந்த மாதிரி பேசுகிறானா, இது அரகன்ஸ்னு சொல்கிறதா இல்லை கான்ஃபிடென்ட்னு சொல்கிறதா? ஏன்னா ரொம்பவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச முரியமோட ப்ராடிஜிஸே என் முன்னாடி இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக பேச மாட்டாங்க. ஏதோ ஒன்று, இந்த இடத்துல நான் தேவையில்லாமல் என்னோட பிளேடை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை இவனுக்கு இந்த மாதிரி இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுக்கு ரீசன் சுப்ரீம் அசோசியேஷனோட யங் மாஸ்டருங்கிறதுனாலையோ. ஆனால் அது எதையுமே இவ காட்டாமல் உடனே ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, என்னோட பேர் சூரின், நான் தான் இந்த மூன்லெஸ் பவிலியனோட ஓனர், சுப்ரீம் அசோசியேஷனோட யங் மாஸ்டர் என்னுவாவை நான் க்ரீட் பண்ணுறேன். சூரினா? யங் மாஸ்டர், நீங்கள் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி இங்கே ஒரு இடத்துக்கு வந்ததுனால உங்களோட ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி மெஸ்ஸியாக இருக்கிறது கரெக்டு தான். ஆனால் இங்கே இருக்கிறவங்க யாரும் அதை கன்சிடர் பண்ணாமல் அவங்க தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இங்கே பாருங்கள் பவிலியன் மாஸ்டர், நான் வந்துட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லான்னு தான் வந்தேன். பட் ஆனால் நான் சுப்ரீம் அசோசியேஷன் யங் மாஸ்டர்னு சொல்லியுமே இங்கே யாருமே நம்பலை. அதனால தான் நான் முரியமோட ஒரு பவர்ஃபுல் ஃபிகராக காட்டிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சண்டை போட்டேன். இல்லை இதுவும் பத்தலைன்னா நான் இன்னும் நிறையா பேர் கூட சண்டை போடக்கூட ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை யங் மாஸ்டர், இது போதும். இதுக்கப்புறமுக்கும் எங்களோட ஆளுங்க அடி வாங்குறத யாரும் பார்க்க விரும்பலை. சரி, அப்போ என்ன இங்கே கெஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணிப்பீங்களே? யங் மாஸ்டர், நீங்கள் இந்த மாதிரி இங்கே வர்றது எங்களுக்கு ஹானர். டேய், இங்கே நான் முடிச்சிட்டேன், எங்கடா போனேன்? என்ன சொல்கிறீங்க யங் மாஸ்டர்? உங்கள் கூட யார் வந்திருக்கா? பார்த்தா அந்த பையன் அங்கிட்டு சவுத்து மேலே தான் உட்காந்துருக்கான். ஆனால் யார் கண்ணுக்கு தெரில. உடனே அந்த இடத்துலேருந்து பொத்துன்னு கீழே விழுவுறான். இவன் ஒரு முட்டாள் ஷாமன், சாப்பாடு ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா எங்கே வேணாலும் வந்துடுவான். சீனியர் பிரதர் திரும்ப அங்கே உள்ள அந்த டிராவனுக்குள்ளே காட்டுறாங்க. ஊருப்பட்ட சாப்பாடு இருக்குது. இந்த முள்ளமண்டி தலையை எல்லாத்தையும் விட்டு வெளுத்து வாங்குறான். சார், அப்போ உங்களுக்கு உண்மையிலேயே ஹெவன் அண்ட் எர்த் சயின்ஸை ரீட் பண்ணுறதுக்கான நாலேஜ் இருக்கா? ஆமாம் ஆமாம், இல்லையா பின்ன? நான் இந்த மாதிரி அவங்களோட டேலண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொன்னதுனால ஊர்பட்ட மக்களோட வாழ்க்கையே நான் மாற்றிருக்கானா பார்த்துக்கோ. சார், அப்போ என்னோட ஃபேட் என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? இங்கே ஹீரோ சைடு. சார், உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காரு. ஆமாம், அவன் கொஞ்சம் காமெடியான ஆள் தான். சரி, நான் எந்த மாதிரி ஆளுன்னு நீ நினைக்கிற? உங்களை பார்க்கும்போது நீங்கள் என்னெல்லாம் பண்ணி சந்தோஷப்படுறீங்களோ அதெல்லாம் பண்ணுற மாதிரியான ஒரு ஆள் மாதிரி தெரியுது. பரவாயில்ல, கரெக்டாக சொன்னேன். எனக்கு பிடிச்சது தான் நான் பண்ணுவேன். இங்கே ஹீரோ சரக்கு அடிச்சுட்டே இருக்கும்போது இவ உடனே அந்த முள்ளமண்டி தலையனுக்கு பக்கத்தில் இருக்கிற பொண்ணுக்கு இவ சிக்னல் கொடுக்குறா. அவளும் அதை கவனிச்சிக்கிறா. இங்கே பாருங்க, சுப்ரீம் அசோசியேஷனோட யங் மாஸ்டர் கிட்ட ஊருப்பட்ட காசு இருக்குது. அதுவும் இல்லாமல் அவருக்கு நல்லாவே ஸ்ட்ராங்கான ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட் கூட. நம்ம வேணா அவங்க கூட ஒரு நல்ல ஸ்டார்ட் இல்லாமல் இருக்கலாம். அவங்க நம்மக்கு ஒரு ஈஸியான ஆப்போனன்ட் கிடையாது. அவங்கள நம்ம சைடு கொண்டு வந்துட்டோம்னாக்க நம்மளோட ஃபியூச்சருக்கு அவங்க ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக யங் மாஸ்டரோட ஹார்ட்டை கேப்சர் பண்ணியே ஆகணும், அது என்ன நடந்தாலும் சரி, புரியுதா? அப்படின்னு இவங்க 2 பேருக்கும் அந்த சூரின், அதாவது மூன் பவுலியானோட மாஸ்டர் வந்துட்டு கமெண்ட் கொடுத்துருப்பா. யங் மாஸ்டர், நான் உங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்களா? என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? ஆமாம், ஆனால் நானே பர்மிட் பண்ணாலும் உங்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாதே. ஃபாக்ஸ் ஸ்பிரிட்ஸ் கிட்ட ஒரு யூனிக்கான என்சாட்மெண்ட் இருக்குது. அந்த என்சாட்மெண்ட் மூலியமாக ஹியூமன்ஸாக இருக்கட்டும், ஸ்பிரிட்ஸாக இருக்கட்டும், டைட்டிஸாக இருக்கட்டும், அவங்களோட மனசெல்லாம் அப்படியே பிடிச்சிக்க முடியும். அவங்கள ஒரு முட்டாள் மாதிரி ஆக்கிடும். அதே மாதிரி ஒரு விஷயம் இந்த ஹியூமன் ரிலிம்லேயும் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸாக இருக்குது. அதோட பேர் சி காங். அது ஒரு செடக்ஷன் டெக்னிக். பார்த்தா இந்த பொண்ணு இப்போதைக்கு எனக்கு தான் இந்த பொண்ணு அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கா போல இருக்குது. ஆனால் இவளுக்கு இதில் ரொம்பவுமே பயிற்சி அதிகமாக இருக்குது போல். ஏன்னா அதோட லெவல் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு எதிராக ஒர்க்கே ஆகாது. அதே மாதிரி இந்த முள்ளமண்டி தலையனும் அந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டானா என்னன்னு தெரியல. ஒருவேளை இவங்களோட இன்டென்ஷன் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா அழகாக அவங்க ஈஸியாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆல்கஹால் குடிங்கன்னு சொல்லி எங்களை என்கரேஜ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி செடக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுற அளவுக்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சஸ்பீசியஸான ரீசன் இருக்குது இதுக்கு பின்னாடி. ஒருவேளை இந்த டெக்னிக் மூலியமாக என்ன அவங்க கேப்சர் பண்ணிட்டா, இந்தாம்மா பொண்ணு, உன்னால் உண்மையிலேயே இதை ஹேண்டில் பண்ண முடியுமா? இவன் உடனே பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ கவனிக்கிறான். அவள் வெட்ட வழியாக அவளோட அந்த டெக்னிக்கை இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணுறா. பாரு, இப்போ கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இவள் இப்போ ஓப்பனாகவே அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறா. இதை இப்படியே போக விடக்கூடாது, இங்கிட்டே முடிச்சு விட வேண்டியதுதான். ஹீரோன்னு இன்டாங்கபிள் கியூஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறான். அப்படியே இவளுக்கும் சரி, அங்கிட்டு முள்ளமன்றிக்கு பக்கத்தில் உட்காந்துருந்த அவளுக்கும் சரி ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. அவ்வளோதான், இப்படி தான் குடிக்கணும். இப்போ தான் செம்மையாக இருக்குது. இவளுக்கு 2 பேரும் வேர்த்து போய் உட்காந்துருக்காளுங்க. அவளால் வலியை தாங்கவே முடியல. என்னம்மா என்னாச்சு? இல்லை சார், ஒன்றும் இல்லை. பார்த்தா அவள் வாயில் கை வச்சு மூடிட்டு உட்காந்துருக்கா. வாயிலேருந்து ரத்தமாக ஊற்றுது. அவளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடந்தது, ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஆச்சு. இங்கே இவளுக்கும் அதே நிலமை தான். ஆனால் அந்த முள்ளமண்டி தலையன் எதுவுமே தெரியாத மாதிரி
என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்ட்டு இருக்கான். பையன் செம போதையில இருக்கான். ஹீரோ யூஸ் பண்ண அந்த இன்டாங்கபிள் கியூஐனால இவங்களோட பாடியில் இருக்கிற எல்லாமே அப்படியே பனைஞ்சு போய் இதுவான மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இவங்களோட பிளட் ஃப்ளோ எல்லாமே அப்படியே ரிவர்ஸில் வாய் வழியாக வர ஆரம்பிச்சிட்டு. ஆனால் எதனால இப்படி நடந்ததுன்னு இவங்க 2 பேருக்குமே புரியலை. நான் இப்போ யூஸ் பண்ணது இன்டாங்கபிள் கியூஐ, இன்டாங்கபிள் ஃபோர்ஸ், அதுதான் அதுக்கு மீனிங்கே. இவங்க கண்டிப்பாக இன்னத்துக்கு கன்ஃபியூஷனில் தான் இருப்பாங்க. ஏன்னா என்ன அஃபெக்ட் பண்ணுச்சுன்னே அவங்களுக்கு தெரியாது. பரவாயில்ல, இவங்க நல்லாவே ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. ஏன்னா இவங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் உள்ளே இருந்து பிடிச்சி பனையிற மாதிரி இருக்கும். அந்த வழியாக வெளில காட்டாமல் நல்லாவே சமாளிக்கிறாங்க. அப்போக்கி அங்கே உள்ள டேபிளில் ஒரு வந்து உட்காந்துருக்கு. அதை ஹீரோ பார்த்துட்டு, நானும் பார்த்துட்டே இருக்கேன், நான் வச்சிருக்க சாப்பாட்லேயே அங்கிட்டு இங்கிட்டுமா பறந்துட்டு இருக்கு, சாவு அப்படின்னு மட்டார்னு அடியை போட்டு அந்த கதையை அங்கிட்டே முடிச்சு விட்டாச்சு. எவ்வளோ தைரியம் இருந்தால் இது என்னையே சேலஞ்ச் பண்ணும், அது என்ன ஏதுன்னு தெரியாமல். ஹீரோ நாசுக்கா சொல்கிறான் அவங்க 2 பேருக்கும் என்ன நடக்கும், நான் யாருன்னு தெரியாமல் என்கிட்ட வந்தீங்கன்னா அப்படிங்கிறத. யங் மாஸ்டர் பார்த்தா டேபிள் கொஞ்சம் டர்ட்டி ஆயிடுச்சு போல, நான் க்ளீன் பண்ணுறேன். இப்போ தான் இவளுக 2 பேருமே கவனிக்கிறாளுங்க. இந்த மாதிரி இவளுக இப்படி ரத்த கக்கிறதுக்கு ரீசன் ஒருவேளை யங் மாஸ்டராக இருக்குமோ அப்படிங்கிறத. அப்போக்கி ஒரு வாய்ஸ், நான் நிறையா ஹெர்பல் ரெமடிஸ்லாம் இந்த ஃப்ளைஸ்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் வச்சுருந்தேன், பார்த்தா அதோட 10 விஷயம் எல்லாம் போச்சு போல இருக்கு. பார்த்தா அந்த இடத்துக்கு சூரியனே வந்துட்டா. வாவ், நீ கையில் வச்சிருக்கிறது ஹெப்டா சார்ட் தானே லேடி சூரியன், உங்களுக்கு அது எப்படி வாசிக்கணும்னு தெரியுமா, நீங்களே அதை வாசிக்க போறீங்களா? ஆமாம், சில நேரத்தில் நான் என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிற கெஸ்ட்டுக்காக இதை நானே எடுத்து வாசிப்பேன். ஓ அப்படியா? ஆனால் சூரியன், என் கண்ணுக்கு நீ எப்படி தெரியுமா தெரில, நீ எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காமல் போனதுனால இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நீயே என் முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி இருக்கு. கடைசி வாய்ப்பா இதை தான் நீ யூஸ் பண்ண போகிற போல இருக்கு அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். ஆக்சுவலாக பவிலியான் மாஸ்டர், எப்போயுமே நான் வந்துட்டு ஆல்கஹால் குடிக்கும்போது மியூசிக் கேட்டுக்கிட்டே தான் பண்ணுவேன். ஓ அப்படியா? அப்போ நான் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கேனா? அப்போ சரி, லேடி சூரியன் வாசிக்க போகிறத கவனிப்போமா? இவ உடனே உக்காந்தி அதை அப்படியே பொறுமையாக வாசிக்க ஆரம்பிக்கிறான். அவள் வாசிக்கிறது ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹீரோ அப்படியே கண்ணை மூடி யோசிக்கிறான். நான் கூட இவ மறுபடியும் வேற ஏதாச்சும் யூஸ் பண்ணுவா என்னை கேப்சர் பண்ண அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ இவளே இறங்கி இவ்வளோ எஃபர்ட் போடுறா. இந்த சவுண்ட் அவ்வளோ அழகாக இருக்குது. பரவாயில்ல, இம்ப்ரெசிவான ஸ்கில்லோட தான் இருக்கா இவ. அந்த பர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சிருது. யங் மாஸ்டர், எப்படி இருந்தது என்னோட பர்ஃபார்மன்ஸ்? சொல்கிற அளவுக்கு ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி உங்களோட பர்ஃபார்மன்ஸுக்கு நான் ரீபே பண்ணி தானே ஆகணும். ஆனால் யங் மாஸ்டர், நான் அந்த ரீசனுக்காக பர்ஃபார்ம் பண்ணலை. நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே என்னோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைன்னு. அப்படி இருக்கும்போது உங்களோட பேமெண்ட்டும் மீனிங்லெஸ் தானே. சரி, உங்களோட ஒரு விஷயம் நான் கிராண்ட் பண்ணால் அப்போவும் அது மீனிங்லெஸ் தானா? ஏன்னா உங்களோட இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு நான் கொடுக்குற இந்த ஜெனரஸான ரிவார்டு ரொம்பவுமே பெருசு தான். யங் மாஸ்டர், எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, ஆனால் என்னோட கெஸ்ஸு கரெக்டு தானே. கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் இப்போதைக்கு பவர், கரெக்டா? அதை கேட்டோன்னே இவளுக்கும் சுருக்குனே ஏறுது. இங்கே இவளும் ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறா. ஆனால் இங்கே ஹீரோ எதுவுமே கண்டுக்காத மாதிரி உட்காந்துருக்கான். பக்கத்தில் இந்த முள்ளமண்டி தலையும் போதையிலேயே ஹஹான்னு சிரிச்சிட்டு கிடக்கான். இங்கே பாருங்கள் யங் மாஸ்டர், எங்களோட ட்ராவனுக்கு வர்ற முக்கால்வாசியான கஸ்டமர்ஸ் எல்லாருமே அவங்கள என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான கோட்ஸனை தான் கேட்பாங்க. ஆனால் யங் மாஸ்டர், நீங்கள் கோட்ஸனுக்கு பதிலாக என்ன கேட்குறீங்க? அதுவா, மற்ற கோட்ஸனை விட என்னோட அட்டென்ஷனை கேட்ச் பண்ணது நீ தான். சரி பவிலியான் மாஸ்டர், நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க நான் தான் வந்துட்டு சுப்ரீம் அசோசியேஷனோட யங் மாஸ்டர்னு? ஒருவேளை இப்படி இருக்குமோ? நான் இந்த மாதிரி மூடாங் கிளானுக்கு வர்ற வரையில் அசோக் கிளானை பார்த்து அவங்க மொத்த கதையும் முடிச்சுட்டு வந்த எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ? இது எல்லாமே ஒரு ரூமர்ஸ் தான் இருந்ததுக்கு அப்புறமேலுக்கு நான் உங்களோட வாசலில் சண்டை போட்டதை வச்சு நீங்கள் கன்ஃபார்மே பண்ணிவிட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் நான் சண்டை போட்டது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்ததா? அந்த அளவுக்கு நாலேஜ் உள்ளவங்க இந்த மார்ஷல் வேர்ல்டில் 2 இடத்துல தான் இருப்பாங்க. ஒன்று ஓப்பன்னஸ். யங் மாஸ்டர், நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒரு ஐடியாவுமே கிடையாது. லேடி சூரியன், இந்த முரியமில் வேற ஏதாச்சும் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இந்த மாதிரி கோட்ஸனுக்கெல்லாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்று தருவாங்களா என்ன? ஏன்னா இந்த சென்ஸ் டெக்னிக் அப்புறம் மெமரைசேஷன் இதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கே. அதுவும் இல்லாமல் உங்களோட இருக்கிற இந்த ஹிடன் வெப்பனை அட்டாக் பண்ண எடுத்தீங்கன்னா யோசிச்சுக்கோங்க, நீங்கள் சாவணுன்னா அதை எடுங்க, இல்லை வாழணுன்னா அப்படியே இருங்க. இவ உடனே பதறி போய், லேடி சூரியன் இப்போ என்ன பண்ணுறது? அதனால லேடி சூரியன், இன்னுமே நான் வந்துட்டு யங் மாஸ்டர் கிடையாதுன்னு நீங்கள் இருக்க போகிறீங்களா? இல்லை உங்களோட ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டு என்னை சைலன்ஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறீங்களா? சொல்லுங்கள் லேடி சூரியன். கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கேருந்து எல்லாரையுமே அனுப்பிட்டு இப்போதைக்கு அந்த இடத்துல முள்ளமண்டி தலையன், ஹீரோ அப்புறம் சூரியன், இவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. யங் மாஸ்டர், எங்களுக்கு எந்த அளவுக்கு பவர் தேவைப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை நான் உண்மையிலே தெரிஞ்சுக்கணுமா என்ன? ஆனால் எனக்கு கொஞ்சம் பார்க்க செமையாக இருந்தது இந்த மாதிரி என்ன செடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணது. அப்புறம் அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து என்னோட பவரை என்னை செடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணலான்னு நினச்சிங்களே, அதுவும் நல்லா இருந்தது. ஓ இப்போ புரியுது, நீங்கள் எதனால வந்துட்டு சாதா கெஸ்டெல்லாம் எடுக்க மாட்டேன், ஏதாச்சும் முரியமில் பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கணும், இல்லை மெர்ச்சன்டில் பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கணும்னு
ரூல்ஸ் வச்சிருக்கிறது எதனாலன்னு. உங்களோட டிராவலில் கெஸ்ட்டாக இருக்கணும்னா அவங்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருக்கணும், இல்லைன்னா இங்கே உள்ளே விட மாட்டீங்க. இப்போ புரியுது என்ன பண்ணுறது யங் மாஸ்டர். வீக்காக இருக்கிறவங்களாம் சர்வே ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாதான் உண்டு. பாரேன், நீ இப்போ சொன்னோடனே எனக்கு மைண்டில் ஒரு எலி தான் ஞாபகம் வருது. யங் மாஸ்டர், வார்த்தையை பார்த்து பேசுங்க. உங்களோட உண்மையான ஐடென்டிட்டி என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு உங்களை நான் ஒரு கெஸ்ட்டாக ட்ரீட் பண்ணுறது கஷ்டமாயிடும். அப்புறம் உன்னோட ஆட்டிடியூடும் வேற மாதிரி இருக்குது சூரியன். அவ இன்னும் காண்டாவரா. யங் மாஸ்டர், நீங்கள் என்னதான் சொல்ல ட்ரை பண்ணுறீங்க? இங்கே பாருமா, நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் என் மேலே காண்டாவற? ஆக்சுவலாக யங் மாஸ்டர், நீங்கள் இப்படிலாம் பேசுகிறத பார்க்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்டென்ஷன் உங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறதே எனக்கு டவுட்டாக இருக்குது. இந்தாம்மா, என்ன காமெடி பண்ணுறியா? இந்தாம்மா, நீ என்ன நான் காமெடி பண்ணால் அதை எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிற? இங்கே பாருங்க யங் மாஸ்டர், எலியாக இருந்தாலும் எலிக்கும் பல்லு இருக்கு, கோவம் வந்தால் அதுவும் கடிக்கும். ஒருத்தவங்களோட தேவையை காமெடியாக மாற்றாதீங்க. இங்கே பாருமா, உனக்கு தேவை இருக்குனாக்க நீ தான் தலை குனிஞ்சி கேட்கணும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. இந்த மாதிரி அரகண்டாலாம் இருக்கக்கூடாது. உன் ஈகோ வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி யங் மாஸ்டர், வாங்க பார்த்துருவோம் என்ன நடக்குதுன்னு. இங்கே பாருமா, நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன், தேவையில்லாமல் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண ட்ரை பண்ணாத. அப்புறம் உன் கழுதை திருவி போட்டு போயிடுவேன். அப்படி பண்ணிட்டு உங்களால் எஸ்கேப் ஆக முடியாது யங் மாஸ்டர். லெஜெண்டரி பிளாக் ஸ்மித், அப்புறம் ரினோவ்டு மாஸ்டர் கோஜா, அவரோட ப்ரூட்டலான டாக்டிக் இந்த ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஸ்கில்டான வாரியராக இருந்தாலும் உங்களால் வெவ்வேறு டைரக்ஷன்லேருந்து வர்ற ஆயிரக்கணக்கான ட்ராப்ஸ்லேருந்து தப்பிக்க முடியுமா? இங்கே பாருமா, நான் உனக்கு மறுபடியும் சொல்கிறேன், தேவையில்லாமல் எதுவும் ட்ரை பண்ணாத. முள்ளமண்டி தலைவன்னு, எஸ்கியூஸ் மீ, ஆக்சுவலாக நான் கூட இந்த மாதிரி ஏதாச்சும் ட்ராப்பை ஆக்டிவேட் பண்ணிடுவீங்களோன்னு பயந்துக்கிட்டு அது எல்லாத்தையும் ஆல்ரெடி டிஸ்ஆர்ம் பண்ணிட்டேன். என்ன, இவளுக்கு ஒன்றுமே புரியல, வாய்ப்பே கிடையாது. கோஜாவோட டெக்னிக் அதை எப்படி இவன் ஈஸியாக இவ்வளோ சீக்கிரமாக டிஸ்ஆர்ம் பண்ண முடியும்? அவனே அவள் பக்கத்தில் இருக்கிற அந்த ட்ராப் எல்லாத்தையும் ஆன் பண்ணுறதுக்காக உள்ளதை ஆன் பண்ண போறா. இது மாதிரி பண்ணனா நான் கண்டிப்பாக செத்துருவேன், பட் இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த ட்ராப் எல்லாத்தையுமே ஆன் பண்ணுறா. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. நான் தான் சொன்னேனே எல்லாத்தையும் டிஸ்ஆர்ம் பண்ணிட்டேன்னு. பார்த்தா பயபுள்ள முள்ளமன்றி உள்ளே வந்து அடுத்த செகண்டே இருந்த எல்லா ட்ராப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டான். இவளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. உங்களுக்கு அந்த ட்ராப் எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணேன்னு தெரியுமா? இதுக்கு தான் சொன்னேன் எதுவும் ட்ரை பண்ணாதேன்னு. இந்நேரத்துக்கு நான் கோவப்பட்டிருந்தேன்னா நீ செத்துருப்ப. கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இந்த மாதிரி ரஷ் பண்ணினா அடி வாங்க போடுறது நீ தான். இந்தாங்க பிடிங்க. ஹீரோ பாட்டுக்கு அவ்வளோது சரக்கு அடிச்சுட்டு தின்னுபுட்டு தமுக்குலோண்டு பவுச்சில் தமுக்குலோண்டு காயினை கொடுத்துட்டு கிளம்புறான். என்ன பண்ணுறீங்க நீங்கள், இவ்வளோ கம்மியாக தரீங்க? நான் ஒன்றும் அவ்வளோவாலாம் சரக்கு அடிக்கலை. ஆனால் பிள்ளைந்து அந்த சூரியன் பொண்ணு இருந்துக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் விடு, காசுலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, எங்களோட வாரியர்ஸை வச்சு என்னால் ஏர்ன் பண்ணிக்க முடியும், நீ இங்கேருந்து முதல்ல கிளம்பு. சரி வா லீராங் போகலாம். ஆமாம் உங்களெல்லாம் அப்புறமுக்கு பார்க்கல, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு பையன் அறபோதையிலே போகிறான். மேடம், இவங்களை அப்படியே விட்றது கரெக்டா? டேய், அவங்கள உள்ளன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? மேடம், அவங்களோட ஐடென்டிட்டி என்னன்னு நமக்கு தெரியும். அட்லீஸ்ட் ஒரு சர்வேலன்ஸ் ஆம்லெட்டாச்சும் அவங்கள, அது நானும் லார்டு அமியாங்கும் டிஸ்கஷன் பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு தான் என்ன ஏதுங்கிறதெல்லாம் புரியும். இங்கே பாரு, இந்த மாதிரி நீயே முடிவெடுத்தினா அது எனக்கு தான் பிரச்சனை, புரியுதா? என்னை மன்னிச்சிருங்க லேடி சூரியன். இல்லை நான் அந்த மாதிரி சொல்லலை. என்னவா கட் பண்ணி அந்த யார் கூடயோ பேசணும்னு சொன்னால அவ கூட பேசிட்டு இருக்கா. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் வராமல் இல்லை, ஆக்சுவலாக உங்களால் அந்த இடத்துக்கு வர முடியலன்னு சொல்கிறீங்களா? ஆமாம் மேடம், அந்த நேரத்தில் அந்த ரூமுக்குள்ளே நான் என்ட்ராவை ட்ரை பண்ணேன். அந்த செகண்டே என்னோட ப்ரெசன்ஸை அவன் சென்ஸ் பண்ணிட்டான். ஒரு வார்னிங்காக என்னை பார்த்து அவன் ஒரு ஆறாவை எக்ஸ்க்ளூட் பண்ணான். லேடி சூரியன், நீங்கள் என்னை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஊருப்பட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸை சந்திச்சு இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆறாவை என் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. நீங்கள் சொல்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியல. லார்டு கூவி, என்கிட்ட இருக்கிற மென்லேயே நீங்கள் தானே ஸ்ட்ராங்கஸ்ட்டு, அதுவும் இல்லாமல் என்னோட ட்ரூப்ஸோட லீடரே நீங்கள் தானே. அப்படி இருக்கும்போது ஒரு யங் மாஸ்டர் எப்படி உங்களோட பவர்ஃபுல்லாக இருக்க முடியும்? அதுவும் இல்லாமல் உங்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலன்னு சொல்கிறீங்க அவனோட ஆறாவை உணர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு. ஆக்சுவலாக லேடி சூரியன், நான் எதனால் இந்த மாதிரி முன்னாடி வர முடியலன்னா அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது. என்ன ஓவர்வில்ம் பண்ணுறதுக்காக அவன் இன்டாங்கபிள் கியூஏ யூஸ் பண்ணான். அந்த லெவல் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் யாரும் யூஸ் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க. அதை எய்த்து நிற்கவும் யாரும் அட்டப் பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பையன் அதை அப்படியே கேஷுவலாக யூஸ் பண்ணான், ஏதோ பேசிக் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில் மாதிரி. அப்போ லார்ட் கூவி, அந்த யங் மாஸ்டர் கண்டிப்பாக நம்ம நினச்சதெல்லாம் விட ரொம்பவும் ஒரு ஹையர் லெவல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான். என்னோட ஜட்ஜ்மெண்ட் படி இப்போ இருக்கிற அந்த 24 மாஸ்டர்ஸ் எல்லாம் ரைவல் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு பவர் இருக்கும். இல்லை, அவங்களோட சர்பாஸ் பண்ண அளவுக்கு அவனுக்கு பவர் இருக்க நிறையாவே வாய்ப்பு இருக்குது. லார்ட் கூவி, அந்த வயசில் அது பண்ணுறது வாய்ப்பு இருக்கா? மை லேடி, அந்த மாதிரி விஷயம் இம்பாசிபிள்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த முரியமோட ஹிஸ்ட்ரியில் அந்த மாதிரி சில இண்டிவிஜுவல்ஸ் இருந்திருக்காங்க. இவன் இங்கே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா, இந்த முரியமில் ஒரு ஆள், அவங்கிட்ட அளவுக்கு அதிகமான வெல்த்தும் இருக்குது, இந்த வயசில் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் பவரும் இருக்குது. அவனே யோசிச்சு பார்க்குறா. ஆனால் ஏன் அந்த அளவுக்கு ஒரு பவர், அவ்வளோ வெல்த் இந்த மாதிரி ஒரு ஆளோட கையில் கிடைக்கணும்?
லார்ட் கூவி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? இந்த யங் மாஸ்டரை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? லேடி சூரின், கண்டிப்பா அவரை நம்ம ஒரு அலையா தான் பார்க்கணும். இன்னும் இந்த முரியம் வேர்ல்டுக்கு அவரை எல்லாருக்கும் தெரியாம இருக்கிறதுக்குள்ளேயே நமக்குள்ள ஒரு அலையா அவர் மாத்தி ஆகணும். மறுநாள் காலையில என்ன சொல்றீங்க? பாடி கார்ட்ஸ் அப்புறம் மெர்ச்சன்ட்ஸ் எல்லாரும் முன்னாடியே போயிட்டாங்களா? டேய் முள்ளமன்றி, அவங்க தாண்டா சொன்னாங்க போற வழியில நிறைய சப்ளைஸ் வந்துட்டு வாங்கணும் இது பண்ணணும்னு. அதனால தான் சரி நாங்க வந்துக்கிறோம் நீங்க முன்னாடி போங்கன்னு சொல்லி நான் தான் அனுப்பி வச்சேன். யங் மாஸ்டர், ஹார்ஸ் இருந்தா கூட அது மேல போலாம், கேரேஜும் இல்ல ஹார்ஸும் இல்ல, இப்ப எப்படி போறது? என்னடா பிரச்சனை இதுல உனக்கு முள்ளமன்றி? நம்ம பாட்டுக்கு நடந்து போக வேண்டியதானே? எப்படி நீங்க மறுபடியும் என்ன தூக்கிட்டு போன மாதிரியா? அங்கேருந்து ஒரு வாய்ஸ், என்ன கிளம்பிட்டீங்களா அப்படின்னு. யாருன்னு திரும்பி பார்த்தா அது அந்த ஆட்டுத்தாடிக்காரன் தான். டேய் நீ எங்க இங்க? ஹீரோ அண்ணே, மூஞ்ச ஏன்டா இப்படி வச்சுக்கிட்டு அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்க? அதுவும் இல்லாமல் எனக்கு ஜேர்னி ரொம்பவும் பெருசு, என்ன சொல்லணுமோ சட்டுப்பட்டுன்னு சொல்லு, நான் கிளம்புறேன். ஹீரோ பார்த்து, ரொம்ப நன்றி, உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இந்த உலகத்தில் ஒரு புது விதமான மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கு நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன்னா அதுக்கு நீங்கள் தான் ரீசன். சரி சரி, நீ இந்த மாதிரி பேசுகிறத பார்த்தா உன் உயிரை நான் காப்பாற்றினேன்னு யாராச்சும் நினச்சிக்க போகிறாங்க. சரி இல்லி வா போகலாம். ஓகே சீனியர் பிரதர். சீனியர் பிரதர், நான் கூட உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆவே ஆகாதுன்னு நினச்சேன். என்ன நடந்தது உங்கள் 2 பேருக்குள்ள? எனக்கு தெரியாமல் ஏதாச்சும் நடந்ததா என்ன? இங்கே இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். ஆக்சுவலாக ஹஜாங் யங் மாஸ்டர், உண்மையிலேயே நீங்கள் என்னோட உயிரை தான் காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்பா, இப்போ தான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, மறுபடியும் இங்கே சாப்பிட வரணும். இந்த மாதிரி கண்ட்ரி சைடில் இருக்கிற ஒரு இன்னில் இவ்வளோ சூப்பரான சாப்பாடு கிடைக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஆமாம் சீனியர் பிரதர், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். உங்களை பார்த்ததுல மறுபடியும் சந்தோஷம் அப்படின்னு அங்கேருந்து ஒரு வாய்ஸ். இவங்க 2 பேரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அது லேடி சூரினும் அந்த லார்டு ஹஜாங்கு. பார்த்தா லேடி சூரினும் லார்டு கூவியும் தான். முள்ளமண்டி தலைவனே, நான் கொஞ்ச நேரத்தில் உங்களை கவனிக்காம போயிட்டேன். நீங்கள் அந்த இன்னோட மாஸ்டர் தானே? ஆமாம் ஆமாம், அது நான் தான். நீங்கள் 2 பேரும் திரும்ப சான் ஹஜாங்கே போறீங்க போல இருக்கு. இங்கே ஹீரோ பார்க்குறான். அன்னைக்கு நைட்டு என்ன ஸ்பை பண்ணிட்டு இருந்த ஆளு இவன் தானே? ஆமாம் சூரின், நாங்கள் திரும்ப போகிறோம். எதுக்கு எங்களை நிப்பாட்டின? சூப்பர் சூப்பர், வாங்கலேன் எங்களோட கேரேஜில் ஒன்றா போகலாம். எனக்கும் முகானில் ஒரு வேலை இருக்குது, அது சம்மந்தப்பட்டதை தான் நானும் போகிறேன். இந்த முள்ளமண்டி தலைவனே, சூப்பர் சூப்பர், நான் கூட வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன் மதன்னு இருக்குன்னு நினச்சேன். இப்போ கேரேஜில் போகும்போது நல்லா குடிச்சிக்கிட்டே போனால் சூப்பராக இருக்கும். ஓ அப்படியா? சீனியர் பிரதர் அவங்களே ஹெல்ப் பண்ணுறேங்கிறாங்க, இதை ரெஃப்யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க சீக்கிரமாக போவோம். நீ போடா முள்ளமன்றி, நல்லா ஜாலியா. நான் கிளம்புறேன். சீனியர் பிரதர், இவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறத இப்போ பார்த்துட்டு இருக்கா. ஆனால் இவ விட்ற மாதிரி தெரில. ஆக்சுவலாக நானும் கேரேஜில் போகிறதெல்லாம் அவ்வளோவா விரும்ப மாட்டேன். அதுவும் இல்லாமல் நான் அந்த ஊருக்கு அர்ஜென்ட்டாக போகணுன்னு அவசியமும் இல்லை. அதனால நம்ம இப்படியே பேசிக்கிட்டே ஒன்றா நடந்து போகலாம். இந்தாம்மா, யார் இங்கே நடந்து போகிறதா சொன்னா? அப்புறம் இங்கே ஹீரோ மறுபடியும் அந்த பயலை பிடிச்சி லக்கேஜ் பேக் மாதிரி தூக்கிக்கிட்டான். இங்கே பாருமா, எனக்கு ஒரு கை ஃப்ரீயாக தான் இருக்குது, வரியா உன்னை தூக்கிக்கிறேன். எங்க மாஸ்டர், நீங்கள் என்ன தூக்கிட்டு போகிறேன்னா சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம், என் கூட வரணும்னு தானே ஆசைப்பட்டேன். வர்றதுனா வா, உன்னை இந்த கையால் தூக்கிக்கிறேன், ஒரு கை ஃப்ரீயாக தான் இருக்குது. அது வந்து வராட்டி போ. இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா, நான் எப்படி இந்த மாதிரி நம்பி அவனை என்னை தூக்கிட்டு போகிறதுக்கு விட முடியும்? ஆனால் வேறு வழி இல்லாமல் அவங்க கூட போய் அவனுமேன்னு சொல்லிட்டு அவளும் போய் ஜாயின் பண்ணிக்கிறான். ஹீரோ 2 பேரையும் 2 சைடு லக்கேஜ் பேக்கை தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிக்கிட்டு போக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த முள்ளமண்டி தலையை இருந்துக்கிட்டு, இங்கே பாருமா, உனக்கு வந்துட்டு இது ஃபஸ்ட் டைம் ட்ராவல் இப்படி பண்ணுறதுங்கிறதுனால உன்னோட சீனியராக உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். எப்பயுமே மேலே போகும்போது மூக்கால மட்டியில் மூச்சு விடு, வாயாட விட்டுறாத. அப்புறம் காத்தடிக்கிறதுல தொண்டை வலியும் இருக்கிற எல்லாம் வறண்டு போயிடும், புரியுதா? அப்போ சரி, 2 பேரும் ரெடி தானே, போகலாமா? எங்கள் மாஸ்டர் போகும்போது என்னை எங்கேயும் போட்டுற மாட்டீங்களே, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. சரி சரி, பேசாமல் இரு அப்படின்னு ஒரே ஜம்ப்பு. அதை பார்த்து இவனுக்கு ஷாக்கு. ஹீரோ கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கிட்டு நிப்பாட்டினதுக்கு அப்புறமேலுக்கு இவ உட்காந்து வாந்தி எடுத்துட்டு இருக்கா. இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா, ஒருவேளை அந்த லெவலில் மார்ஷியல் ஆர்ட்ஸில் இருக்கிறவங்களால இவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் பண்ண முடியுமா என்ன? இந்தாம்மா, ஓகே தானே நீ? யங் மாஸ்டர், நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி எங்கள் 2 பேரையும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு துளி வேர்வை கூட வரல. இங்கே பாருமா, இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சு தான் நான் பொறுமையாகவே வந்தேன். அப்போ என்ன சொல்கிறாரு இவர்? ஒரு லக்கேஜ் பேக் மாதிரி எங்கள் 2 பேரையும் தூக்கிட்டு வந்து எங்களுக்காண்டி தான் இந்த மாதிரி பண்ணன்னு சொல்ல வராரா? அப்புறம் இங்கே பாரு லேடி சூரின், உன் பின்னாடி ஒரு ஆள் சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கால, அவனுக்கு ஏதாச்சும் ரிட்டர்ன் மெசேஜ் மாதிரி எழுத்து வை. ஏன்னா நம்ம டெஸ்டினேஷன் போகிறது விட்டுன்னு போயிடுவோம். அவன் இவ்வளோ ஸ்லோவாக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு ஓடி வந்துட்டு இருந்தானாக்க அவனால் இந்த காலத்தில் வந்து சேர முடியாது. அவனை பொறுமையாகவே வர சொல்லு. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி வந்தாலும் அவனால் என்ன சேஸ் பண்ணி பிடிக்கவே முடியாது. அவனை உனக்கு ராயலாக இருக்கான்னு சொல்கிறதா இல்லை அவன் ஒரு முட்டா பையனு சொல்கிறதா? யாரை ஹீரோ திட்டுறான்னு பார்த்தாக்க அது லார்டு கூவியை தான். பார்த்தா ஹீரோ ஆல்ரெடி இங்கே வந்து சேர்ந்துட்டான். சுப்ரீம் அசோசியேஷன் கஸ்டமரா? இல்லை என்னவா, ஒவ்வொருத்தரையும் நீ வெளில போயிட்டு வரும்போது யாரையாச்சும் கெஸ்ட்டுன்னு கூட்டிகிட்டு வந்துட்டே இருக்கியே, எப்படி? உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். என்னோட பேர் சூரின். அவங்க அப்பாவுக்கு ஷாக்கு, இந்த தடவை வந்திருக்கிறது ஒரு பொண்ணா? உங்களை பார்த்ததில் சந்தோஷம். என்னோட பேர் ஜின்வி. இவர் தான் சுப்ரீம் அசோசியேஷனோட மாஸ்டர். இவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, இவளை சட்னா பார்க்கும்போது ஜென்ட்லானும் அப்புறம் அப்ரைட் பர்சன் மாதிரி தெரியுது. ஆனால் என் பையன்
சரிம்மா நீ எப்படி என்னோட பையன் என்னுவாவை மீட் பண்ணன்னு சொல்றியா? அது அது வந்து அப்பா இந்த பொண்ணை நான் எப்பயும் போல ரோட்ல போயிட்டு இருக்கும்போது பார்த்தேன். எப்படி நான் லீராங்க மீட் பண்ணனோ அந்த மாதிரி. அப்புறம் இவங்க கிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரிய வந்தது இவங்களுக்கும் வூஹான்ல ஏதோ ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு. அதனால தான் அவங்க என் கூடயே வந்தாங்க. ஓ அப்படியா என்னவா? ஓகே ஓகே. சரிம்மா நீ எங்கே ஸ்டே பண்ண போகிறங்கிறத டிசைட் பண்ணிட்டியா? அவனே இல்லை ஆக்சுவலாக நான் இப்போ தான் வூஹானுக்கு வந்திருக்குங்கிறதுனால இன்னும் அது எல்லாத்தையும் பற்றி நான் யோசிக்கலை. அப்புறம் என்ன எங்களோட சுப்ரீம் அசோசியேஷன்லேயே நீ தங்கிக்கோயம்மா. சார் அப்போ அது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காதா? என்னம்மா சொல்கிற? என்னுவோட கெஸ்ட்டுனா நீ எனக்கும் கெஸ்ட்டு தான். நீ சுப்ரீம் அசோசியேஷனுக்கு எப்போ வேணா என்னம்மா சொல்கிற? நீ என்னுவாவுக்கு கெஸ்ட்டுனா எனக்கும் கெஸ்ட்டு தான். உன்னோட ஒர்க்கு முடிகிற வரையும் நீ சுப்ரீம் அசோசியேஷன்லேயே தங்கிக்கலாம். நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன். அப்போ ரொம்பவும் நன்றி லார்ட். இங்கே இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இந்த மாதிரி இவ்வளோ ஈஸியாக சுப்ரீம் அசோசியேஷனில் என்னால் தங்க முடியும்னு. ஏன்னா நான் அவ்வளோ எக்ஸ்கியூஸ் யோசிச்சுட்டு வந்தேன் என்ன சொல்கிறதுன்னு. பரவாயில்லையே என் மேலே அந்தளவுக்கு எந்த ஒரு சஸ்பிஷனும் இல்லாமல் என்னை இவனோட இடத்துல தங்க வைக்கிறான். அதுவும் இல்லாமல் சுப்ரீம் அசோசியேஷன் மாஸ்டர் அவங்க பையன் என்னுவா மேலே ரொம்பவும் நம்பிக்கை வச்சிருக்காரு. அப்பைக்கு இங்கிட்டு இவர் குடுகுடுன்னு வராரு. மைலாட் நம்ம பெரிய பிரச்சனையில் இருக்கோம் கைஸ். இதுலேருந்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இங்கே இந்த மாதிரி இவங்க 4 பேர் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு அவர் அப்படியே ஷாக் ஆகி எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் திருக்கு பொறுக்குன்னு முழிச்சு நின்றுட்டு இருக்காரு. ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க எல்லாரும் என்னுவோட கெஸ்ட்டு தான். என்ன நடந்தது? ஹோனாம் பிரான்ச்சில் நம்மளோட அசோசியேஷனை சேர்ந்த சில கார்ட்ஸ் அவங்களோட உயிரை அங்கே இறந்துட்டாங்க. மொத்தம் 3 பேர். அவங்க எது பண்ணக்கூடாதோ அதை கடைசியாக பண்ணிட்டாங்க. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் இந்த தடவை அசோசியேஷனோட ஹோனாம் பிரான்ச்சா? சூரியன் ஒன்று நீங்கள் இப்போ பேசுனது மவுண்ட்டு ஹயான்சானில் இருக்கிற கிங் ஃபார்ட்ரஸை பற்றியா? அதை கேட்டோன்னே அவங்க அப்பா ஷாக் ஆகுறாரு. யங் மிஸ் உங்களுக்கு எப்படி இது தெரியும்? லார்டு நான் என்ன கேள்விப்பட்டேன்னா சிட்டியில் இருக்கிற அசோசியேஷனோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் கிரீன் கிங் ஆஃப் ஃபார்மேஷன் அவர் வந்துட்டு தடை பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்கிறத கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கான பிரச்சனை என்னன்னா ரீசன் என்னன்னா சுப்ரீம் அசோசியேஷனுக்கும் 3 கிரேட் பவருக்கும் இருக்கிற கனெக்ஷன் தான். அவங்க கூட நீங்கள் நெகோசியேஷன் பண்ண ட்ரை பண்ணீங்களா? பட் ஆனால் கிரீன் கிங்கோட பர்சனாலிட்டி படி அங்கே அந்த தாடிக்காரர் ஒன்று ஆக்சுவலாக யங் மிஸ் நாங்கள் அவங்க கூட நெகோஷியேட் பண்ண ட்ரை பண்ணோம். பட் ஆனால் அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. லேடி சூரியன் ஒன்று நான் நினச்சேன் அவங்க கூட பிஸ்னஸ் பண்ணும்போது முதல் நாள்லேயே நீங்கள் நெகோஷியேஷன் பண்ண ட்ரை பண்ணிங்கனாக்க அவங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இப்படி நினச்சிருக்கலாம் இந்த மாதிரி உடனே நெகோஷியேட் பண்ணால் அவங்களோட ரெப்புடேஷனுக்கு ரொம்ப பெரிய டேமேஜ் வரும்னு. இல்லை யங் மிஸ் அந்த ரெஃப்யூசலுக்கு அப்புறமேலுக்கு அவங்கக்கிட்ட பேசுகிறதே ரொம்பவும் கஷ்டமாயிடுச்சு. இப்போ அவங்க கூட பேசுகிறதே இம்பாசிபிள்னா பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட மவுண்டெயினுக்கு போகிறதே கஷ்டம். இவன் உடனே அடுத்தது பட்னா சொல்கிறா ஒருவேளை அங்கே இருக்கிற ஃபார்மேஷன்னாலையா? கரெக்டாக சொன்னீங்க யங் மிஸ். ஆக்சுவலாக அவங்க ஒரு ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி தான் எல்லா கான்டாக்டையும் கட் பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ணி தான் எங்களை அந்த ஹோனாம் பிரான்ச்லேருந்து வெளியே போக யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே முள்ளமன்றி தலைவனே நீங்கள் இப்போ ஃபார்மேஷன் பற்றி பேசுகிறீங்கன்னா அந்த விஷயத்தில் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மங்க் நீங்கள் வந்துட்டு உங்களோட கோலே இந்த உலகத்தை ட்ராவல் பண்ணுறதும் டிஏஓவர் தான் நீங்கள் மைண்டில் வச்சுருக்கதாகவும் சொன்னீங்க. பட் ஆனால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அப்பா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. லீராங்கோட ஃபார்மேஷன் ஸ்கில்லுக்கு நான் கேரண்டி. ஏன்னா என் கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கேன் ஃபார்மேஷனோட கிரேட் கு யாஜாவோட ஃபார்மேஷனே வேஸ்ட்டாக போகிறத. அவங்க 2 பேரும் உடனே முள்ளமன்றி தலையங்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அவனும் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சாமன் அசோசியேஷனுக்கு போகிறதுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. அதை நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருப்பேனா அப்படின்னு அவங்க பேசுகிறதுலாம் இவளுக்கு அவளோட பிளான் வந்துட்டு ஐயோ நம்ம பிளானில் பெரிய மண்ணை தூக்கி போடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இவ யோசிக்கிறா. அதனால இவன் உடனே இருந்துக்கிட்டு நம்ம அந்த ஃபார்மேஷனை உடைக்காம அவங்களே அந்த ஃபார்மேஷனை விட்டு வெளில வர வச்சா? ஏன்னா அந்த மாதிரி பண்ணோன்னாக்க அவங்க கூட பேசுறது இன்னுமே ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லேடி சூரியன் நீங்கள் சொல்கிறது உண்மையிலே பாசிபிள்னா அப்போ அதையே பண்ணலாம். ஓகே லார்ட் என்கிட்ட கொஞ்சம் மெத்தட் இருக்குது அதுக்கு. ஹீரோ உடனே உள்ளே புந்து இந்தாம்மா சூரியனு இந்த மாதிரி சுப்ரீம் அசோசியேஷனோடக்கான கஷ்டத்தில் நீ ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு உன்னோட ஒர்க் அவுட்டு பண்ண போகிறேன்னு சொல்கிறியே அது உனக்கு கஷ்டமாக இருக்காது? ஏன்னா நீ சொல்கிறதுனால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மிஸ்டேக் நடந்துட்டுனாக்க நான் மறுபடியும் உங்களோட டான்ஜாங் டிஸ்ட்ரிக்கு வர வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஹீரோ பைக்கு அவளை மிரட்டுறான். இவன் ஒன்று இருந்துக்கிட்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறது நல்ல விஷயம் தானே. இதில் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறதுல என்ன இருக்குது? க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஆமாம் இல்லையா பின்ன. இங்கிட்டு கூவியை கட்டுறாங்க. பயபுல ஓடி வந்ததில் இன்னும் வந்துட்டு இருக்கான். பயலுக்கு மூச்சு வாங்குது. நடக்கவே முடியாமல் தள்ளாடி வந்துட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு சுப்ரீம் அசோசியேஷனோட லார்டு அவரோட இடத்துல பேசிக்கிறாரு. அவங்க இந்த மாதிரி அவங்களோட ஃபோர்ஸை வச்சு நம்மளை பயமுறுத்தணும்னு பண்ணியிருந்தாங்கனாக்கா ஓகே. ஆனால் உயிரை எடுக்கிறதுங்கிறது தப்பு தானே. அவங்க பண்ண இந்த செயல் நம்மளால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாது. மை லார்ட் அவங்களுக்கு இப்போக்கி நடந்திருக்கிற விஷயத்துக்கு காரணம் அவங்க நடந்துக்கிட்ட விதம் தான். நீ இப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்னவா பேண்டிட்டோட ஹைடோட்டில் போய் அந்த மாதிரி பண்ணதா? ஆமாம் மை லார்ட்
அன்னைக்கு அந்த பேண்டிட்டோட ஹைட் அவுட்டுக்கு அன்னைக்கு அப்படி நடந்ததுக்கு பாதி ரீசன் அவங்க, பாதி ரீசன் என்னுவா. பட் ஆனால் அங்கே நடந்தது மொத்தம் க்ரீன் ஃபாரஸ்ட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ ஜின், நீ என்ன நம்புற? என்னுவா அன்னைக்கு அந்த பேண்டிட்ஸ் எல்லாரையும் அடித்து துவைச்சது, அப்புறம் அந்த ட்ரெடிஷனை பிரேக் பண்ண நினச்சது எல்லாமே பெரிய பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் அதுதான் மெயின் ரீசன்னு சொல்ல வரியா? ஆமாம் மைலாட். ஆக்சுவலாக கைஸ், இங்கே என்ன பிரச்சனை இருக்குனாக்க, ஹீரோ இந்த மாதிரி டோல் ஃபீஸ்லாம் தர முடியாதுன்னு போட்டு அங்கிட்டு இருந்தவங்க எல்லாரையும் பொழந்து கட்டி அந்த மொத்த ஹைடவுட்டையும் நாசம் பண்ணால, அதனால அந்த க்ரீன் ஃபாரஸ்ட்டோட மெயின் பேஸுக்கு நியூஸ் போயிருந்திருக்கு. அதனால இப்போக்கி அந்த ஹான்வோ பிரான்ச்சில் இருக்கிற எல்லாரையுமே அங்கேருந்து துரத்தி விட்டாங்க. ஐ மீன், இங்கே சுப்ரீம் அசோசியேஷனில் இருக்கிற ஆளுங்கெல்லாம் ஹான்வோ பிரான்ச்சில் இருக்காங்க. அந்த க்ரீன் ஃபாரஸ்ட்டோட மெயின் பிரான்ச்சு அங்கே தான் இருக்குது, அந்த பேண்டிட்டோட மெயின் பிரான்ச்சு. இப்போ இங்கே ஹீரோ பண்ண சம்பவத்தினால சுப்ரீம் அசோசியேஷன் ஆளுங்களெல்லாம் அங்கேருந்து துரத்தி விடுறதுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஜின், என்னால் இப்போ கூட நம்பவே முடியல. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்னோட பையன் படுத்த படக்கையாக சாவுக்கு வெயிட் பண்ணிட்டு படுத்திருந்தான். ஆனால் இப்போ ரீசெண்டாக தான் அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸும் கற்றுக்க ஆரம்பித்தான். அப்படி இருந்துமே அவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகிட்டான். மை லார்ட், நீங்கள் யங் மாஸ்டரை இப்படியே விடாமல் கொஞ்சம் அவர்கிட்ட உக்காந்து பேசுங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் ஜின். சொல்லப்போனால் எனக்கு ரொம்பவும் எக்ஸைட்டடாகவும் இருக்குது, அதே சமயத்தில் கவலையாகவும் இருக்குது அவனை பற்றி நினச்சாலே. நான் வந்துட்டு நேரடியாக கேட்கவா, இல்லை வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிகாஷனாக ஏதாச்சும் பண்ணவா, எனக்கு ஒரே யோசனையாகவே இருக்குது. இங்கே ஹீரோவுக்கும் தெரிஞ்சிருது. ஹீரோ அவனோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்க அப்பாவும் அந்த ஜின்னும் அவங்க 2 பேரும் பேசினது என்னங்கிறத ஃபுல்லாக கேட்டுறான். ஓ, இப்போ புரியுது. இப்போ இந்த இன்சிடெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் பண்ணது தான் ரீசனா? மறுநாள் காலையில் ஹீரோ ட்ரைன் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ உட்காந்துருக்கான். அவனுக்கு முன்னாடி ஒரு 5 கல் இருக்குது. ஹீரோ அவனோட எனர்ஜியை வச்சு அப்படியே அங்கே இருக்கிற கல் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறான். அது அப்படியே வைப்ரேட் ஆகி அங்கிட்டு இங்கிட்டுமா மூவ் ஆகுது. சடனாக ஹீரோ ஏதோ ஒரு மாதிரி அப்படிங்கிறான். விருட்டுன்னு ஒரு இது வந்து அந்த கல்லில் பட்டு கல் பறந்து போய் விழுவுது. மறுபடியும் அதே மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறான். ஒரு காற்று செம வேகமாக போய் அங்கே இருந்த இன்னொரு கல் மேலே பட்டு அது பறந்து போகுது. இப்போ அவனோட கையை எடுத்து ஒரு ஸ்விங் பண்ண வேகத்துக்கு அங்கே இருந்த எல்லா கல்லுமே பறக்குது. சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி சொந்தமாக வீடு இருக்கிறதும் சூப்பராக தான் இருக்குல்ல. ஏன்னா நினச்சப்ப சாப்பிட்லாம், பசிச்சப்ப சாப்பிட்லாம், தூக்கம் வந்தால் தூங்கலாம், என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, யாரும் சண்டை போட இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. தடவை இந்த உடம்பு இவன்கிட்டேருந்து எனக்கு கிடச்சப்ப நான் ரொம்பவும் ஷாக் ஆகிட்டேன். அவன் என் கையில் கிடச்சானா அடிச்சே கொல்லணும்லாம் தோணுச்சு. ஆனால் தாத்தக்கட்டா, அதாவது புக்கா, எனக்கு இந்த பாடியை கொடுத்தது ஒரு சூப்பரான விஷயம். நல்லா தான் சூஸ் பண்ணியிருக்காரு. இங்கே அந்த முள்ளமண்டி தலையாக இருந்துக்கிட்டு இந்த ஃபார்மேஷனில் அவுட் சைட் வழியாக இன்வேஷன் பண்ணி உள்ளே போகிறதுக்கு இந்த இடம் வீக்காக இருக்குது. நம்ம இதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்து ஒரு லூப் ஹோலாக யூஸ் பண்ணி நம்மளால் பிரேக் பண்ண முடியும். அதோட முக்கியமாக இது உள்ளே போனதுக்கு அப்புறமேலுக்கு இதுலேருந்து வெளில வர்றதுக்கு ஒரு சூப்பரான பிளான் வேணும். ஏன்னா உள்ளே போயிட்டு மாட்டிக்க கூடாதுல்ல. அப்போ தம்பி, நீ என்ன சொல்ல வர? நம்ம ஒரு ட்ராப்புக்குள்ளே போகிறோன்னு சொல்கிறீங்களா? இவங்க 3 பேரும் அங்கே பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ வந்துடுறான். என்ன நடக்குது இங்கே? சீனியர் பிரதர், பார்த்தா தெரில, நான் சுப்ரீம் அசோசியேஷனோட டிஃபென்சிவ் ஃபார்மேஷனை தான் பார்த்துட்டு இருக்கேன். அதான்டா கேட்குற முள்ளமன்றி, ஏன் திடீர்னு பார்த்துட்டு இருக்க? யங் மாஸ்டர், நீங்கள் இன்னும் நியூஸை கேள்விப்படலையா? பார்த்தா தீஃப் கார்டா? ஆமாம், அந்த தீஃப் கார்டு அவன் சாஸ்வி அசோசியேஷன்லேருந்து கூட ஆட்டையாக போட்டிருக்கான். ஓ அப்படியா? இந்த சூரியன் பொண்ணு சுப்ரீம் அசோசியேஷனுக்கு வந்ததுலேருந்து ஏதோ அவளோட ஃபேமிலியில் நடக்கிற பிரச்சனை மாதிரி இருக்கிற எல்லா விஷயத்துலையும் மூக்க நுழைஞ்சி எல்லாத்துக்கும் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. என்ன இங்கிட்டே செட்டில் ஆகிற மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணி வச்சிருக்காரா? ஓ, இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன்னா சோமி கூட இவளை அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டு தானே சுற்றிட்டு இருந்தா. ஆனால் எனக்கு தெரியும் இவளோட உண்மையான பர்பஸ் என்னன்னு. இங்கே பாருங்க யங் மிஸ், சென்ட்ரல் பிளைனோட 4 கிரேட்டஸ்ட் அசோசியேஷனில் தான் இந்த சாம்வி அசோசியேஷனும் இருக்குது. முயாங் ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி இருந்தால் ஆம்புஷ் ஆகுறதுங்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. பட் ஆனால் என்ன பண்ணுறது லார்ட், இந்த இடத்துல முரியம் அலைன்ஸும் சரி அந்த முயாங் ஃபேமிலியும் சரி 2 பேருமே தோற்று போயிட்டாங்க. இப்போ நீங்கள் இப்படி கூட யோசிக்கலாம், அந்த நெருப்பு உங்கள் காலடியில் வந்து விழுந்திருக்குன்னு. கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் இல்லை கொஞ்ச நாளில் மெர்ச்சன்ட் அசோசியேஷன் அப்புறம் மற்ற பிஸ்னஸ் எல்லாரையுமே இந்த தீஃப் கார்டை பிடிக்கிற விஷயத்தில் கோஆப்ரேட் பண்ண சொல்லி கேட்பாங்க. பார்த்தா யங் லேடிக்கிட்டேருந்து எந்த ஒரு விஷயமே மறைஞ்சு இருக்க முடியாது போல இருக்கு. எல்லாத்தையும் புட்டு வைக்கிறீங்களே. நீங்கள் சொன்னது கரெக்டு தான் யங் மிஸ். காலையில் தான் எனக்கு முரியம் அலைன்ஸ்லேருந்து ஒரு லெட்டர் வந்தது. அதில் அவங்க ஒரு இன்வெஸ்டிகேட்டரை சென்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருந்தாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு அந்த லீப்பையில் நம்மளோட டிஃபென்ஸ் ஃபார்மேஷனை எக்ஸமைன் பண்ண சொன்னது இதான் ரீசனா? இங்கே பாரு என்னவா, சாம்வி அசோசியேஷனையே அவனுங்க ஆட்டையாக போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட அசோசியேஷன் சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறியா? ஏன்னா நம்மளோட மெர்ச்சன்ட் அசோசியேஷனும் ஒரு பெரிய பிஸ்னஸ் தான். இங்கே தான் நிறையான காசும் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அப்போ கண்டிப்பாக இங்கே வருவாதானே லார்டு? ஆல்ரெடி அந்த தீஃப் கார்டு அவனோட மூவ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் முரியம் அலைன்ஸும் அவங்களோட இன்வெஸ்டிகேட்டரை இந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க. ஏன்னா
உங்களோட மெர்ச்சன்ட் குரூப்பை டார்கெட் பண்ணுறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கு. சுப்ரீம் அசோசியேஷன் மாஸ்டர், நீங்கள் எம்பரரோட இதை பற்றி ஏதாச்சும் பேசுனீங்களா? அவங்க பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ உடனே சிரிக்கிறான். என்னாச்சு என்னவா? இங்கே பாரு சுர்மி, இங்கே பாரு சுரின், தேவையில்லாமல் என்னோட அப்பாவை பயமுறுத்தாத. நீ இந்த மாதிரி பெரிய விஷயமாட்ட இதை பற்றி பேசுறதுலாம் தான் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது. அப்பா, இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அந்த தீஃப் பையலை பிடிக்கிறது மட்டும்தானே? ஆமாம் என்னவா? அப்போ விட்டு தள்ளுங்க, நான் போய் அந்த பையலை பிடிச்சிட்டு போகிறேன். தீஃப் கார்டா என்னமோ சொன்னீங்களே, அந்த பையலை நான் பிடிச்சிட்டு வரேன். இங்கிட்டு ஹீரோவோட தங்கச்சி சோமியை கட்டுறாங்க. அண்ணா, சில நேரத்தில் எனக்கு வந்துட்டு சிஸ்டர் இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு தோணும். ஏன்னா சூரின் அவங்க வந்துட்டு என்னை ரொம்பவும் நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் எனக்கு ஒரு ஓல்டர் சிஸ்டர் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. எனக்கு அவங்கள பிடிச்சிருக்குண்ணா. இங்கே பாரு சோமி, அவள் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அவள் எந்த அளவுக்கு ஒரு கால்குலேட்டிவான பர்சன்னு உனக்கு தெரியாது. சரிண்ணா, அப்படி இருக்கிற ஒரு பொண்ணை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த? சோமி, நான் எங்கே கூட்டிகிட்டு வந்தேன்? அவளே தான் நானும் வருவேன்னு சொல்லி வந்தா. அண்ணா, அப்போ சூரியனுக்கு உன்னைய பிடிச்சிருக்கு போல இருக்கே. சோமி, என்ன உளறிட்டு இருக்க? அட்லீஸ்ட் அவங்களுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் ஆச்சு இருந்திருக்கும், அதனால தான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. இல்லாட்டி அவங்க ஏன் உன்னை ஃபாலோ பண்ணி வர போகிறாங்க? இங்கே பாரு சோமி, அவளுக்கு என் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. அவளுக்கு என்கிட்ட இருக்கிற பவர் மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டு. அண்ணா, அவங்களுக்கு உன் மேலே ஒன்ட்ட இருக்கிற பவர்னால இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்புறம் ஒருவேளை அண்ணனை சூரியன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்துருக்கலாம். இந்த பையன் செம்ம காண்டாயிட்டு இருக்கான். ஆனால் என்ன பண்ணுறது, தங்கச்சியாச்சே. யங் மாஸ்டர், நல்லபடியாக யங் லேடியை அவங்களோட ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்துட்டிங்களா? சரி, இந்த மாதிரி சமயத்தில் இவ்வளோ பேர் இருப்பாங்களா என்ன? இல்லை யங் மாஸ்டர், இப்போக்கி ஈஸ்ட் அப்புறம் வெஸ்ட் கேட்டில் எல்லாரும் அவ்வளோ சீக்கிரத்துல எல்லாம் உள்ளே போயிட்டு வர முடியாது. நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அவங்க அவுட்டர் பெரிமீட்டர் அப்புறம் இன்டீரியர் பெட்ரோல் எல்லாத்தையுமே நல்லா ரீன்ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு, அப்புறம் ஒவ்வொருத்தவங்களோட லக்கேஜஸ் பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பாரேன், ஒரே ஒரு திருட்டு பயலனால இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்படுது. யங் மாஸ்டர், அது ஒன்றும் சாதாரண திருட்டு பைய கிடையாது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாரும் இவ்வளோ எஃபர்ட் போடுறாங்கன்னா அந்த பையில பிடிச்சே ஆகணும் போல இருக்கே. கட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி ஹீரோ சொல்லியிருப்பால, அந்த தீஃப் கார்டா என்னமோ அவனை நான் பிடிக்கிறேன்னு. அதுக்கு அவங்க அப்பாவோட ரிப்ளை, என்னவா என்ன சொல்கிற? அவனோட மூஞ்சி என்னன்னு தெரியாது, அவன் எப்படி இருப்பான்னு தெரியாது, எதுவுமே தெரியாமல் அவனை எப்படி நீ போய் பிடிப்ப? இவ ஒன்று, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா கவர்மெண்ட்லேருந்து ஆல்ரெடி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அனுப்பியிருக்காங்கன்னு. அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஏதுங்கிறத. இந்த சூரியன் பொண்ணை இப்போ எதுக்கு இவ அப்பா கூட டீம் அப்பானா? இங்கே இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது, அதாவது பிரசன்ல, ஏய் யார் நீ? உன்னோட பேக்கில் என்ன இருக்கு? நானா? ஆமாம் நீ தான், சீக்கிரமாக ஓப்பன் பண்ணி காட்டு. என்னோட ஃபீல்ட்லேருந்து கிடைச்ச சோயா பீன்ஸ் தான் இதெல்லாம். இதை விற்கிறதுக்காண்டி தான் இங்கே வந்திருக்கேன். இங்கே நல்ல ப்ரைஸ்க்கு வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் இதை இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் போகலாம்ல? சரி நீ போகலாம். ஓ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. ஆனால் ஹீரோவுக்கு அந்த ஆள் மேலே ஒரு டவுட்டாகவே இருக்குது. அதனால ஹீரோ உடனே அவனையே கவனித்து பார்க்குறான். ஒரு சோயாபீன் விற்கிறவன் இந்த மாதிரி லாங் ஸ்டெப்ஸ் வச்சு நடக்கிறான். கிரானரி பரவாயில்ல, உங்களோட சோயாபீன்லாம் நல்ல சைஸ்லேயும் நல்ல குவாலிட்டிலையும் இருக்குது. இதை என்கிட்ட விற்க போகிறீங்கன்னா நான் 10 யாங் தரேன். இல்லை ஒரு பேகு ஃபுல்லாக விற்க போகிறீங்கன்னா உங்களுக்கு டசன் யாங் தரேன் ஒரு பையுக்கு. என்ன சொல்கிறீங்க? அந்த பைய மொத்தத்தையுமே அந்த தொப்பிக்காரனும் வித்துறான். அந்த இடத்த ஃபுல்லாக நோட் அவுட்டுட்டு மணி இருக்கிற பொட்டியோட போகிறத அங்கிட்டு ஒரு செவுறு பின்னாடி நின்று நோட் அவுட்டுட்டு இருக்கான். மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், ஓ இதுதான் அந்த சி ஹா ஜாங்கோட வால்ட்டா. இப்போ இங்கிட்டு ஒருத்தவன் ஒயின் விற்கிறவனை பிடிச்சி இதில் என்ன ஏதுங்கிறத விசாரிச்சுட்டு இருக்கும்போது இந்த பையன் நைஸாக அப்படியே ஒதுங்குறான் ஒரு ஓரமாக. அப்படியே போயிட்டு இருந்தவன் ஒரு சந்து மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போய் ஒரு கல்லை எடுத்துட்டு ஒரு லெட்ரு மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வச்சு ஒரு லெட்ரு மாதிரி இருக்குது அதை அங்கே வச்சுட்டு அந்த கல்லை அங்கிட்டே மறுபடியும் வச்சு மூடிடுறான். ஆனால் இது எல்லாத்தையுமே ஹீரோ அந்த தொப்பிக்காரனை ஃபாலோ பண்ணதுனால கண்டுபிடிச்சி இங்கிட்டு வந்துடுறான். இப்போ தான் இந்த பைய தொப்பி கவனிக்கிறான் ஹீரோ இருக்கிறதையே. ஒரு ஃபார்மராக இருந்துக்கிட்டு உன்னோட ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாம் சரியில்லை, ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு தான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்தேன். அப்புறம் தான் நான் பார்த்தேன் நீ இந்த மாதிரி சீ ஹாஜாங்கோட வால்ட்டையே சுற்றி வந்துட்டு இருந்தியா. சரி இந்த பைய மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்தா இங்கிட்டு ஒரு லெட்டரை வச்சிருக்க. சரி என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தா இன்னைக்கு நைட்டு சாங் ஹஜாங் அப்படின்னு போட்டு ஒரு லெட்டரை எழுதி வச்சிருக்க. இன்னைக்கு நைட்டு என்னடா பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? யார் நீ? எதை பற்றி பேசுகிற? எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பையன் அங்கேருந்து மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறான். ஆனால் ஹீரோ அங்கிட்டு விருட்டுன்னு மறைஞ்சு இங்கிட்டு வந்து நிற்கிறான். டேய் உனக்கு என்ன காது கேட்காதா? இல்லை நீ டெம்பரரி மெமரி லாஸாக இருந்த ஆளா? இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி அந்த கல்லெல்லாம் எடுத்து அங்கிட்ட அந்த பேப்பரை வச்ச, அதுக்குள்ளே மறந்துட்டேங்கிற, என்னன்னே தெரியாதுங்கிற. இவனுக்கு ஒன்றுமே புரியல, மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் என்னோட எஸ்கேப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரொம்பவும் சூப்பரானது. அப்படி இருக்கும்போது ஒரு செகண்ட் கூட கொடுக்காம எப்படி இவன் என்ன இந்த மாதிரி முடக்கணும்? எப்படி ஒன்றை எல்லாரும் தீஃப் கார்டுன்னு சொல்கிறாங்க, ஆனால் ரூமர்ஸில் சொல்கிற மாதிரி நீ ஒன்றும் பெரிய பருப்பு மாதிரிலாம் தெரியலையே. ரூமர்ஸில் சொல்கிற மாதிரி ஒன்ட்ட எந்த சூப்பரான ஸ்கில்லுமே இல்லையே. சொல்லப்போனால் நீ ஏதோ பாதி டீசென்ட் அவ்வளோதான். சார் நீங்கள் யாரோ தப்பான ஆளாக என்ன நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிற தீஃப் கார்டு நான் கிடையாது. டேய் தொப்பி, பாத்தியா பயத்தில் நீயே வளரிட்ட.
ஏன்னா நான் தீஃபுங்கிறத மென்ஷன் பண்ணவே இல்லை. உடனே அந்த பையன் பட்டு பட்டுன்னு செவுத்துல தாவி குச்சி அங்கேருந்து ஓட பார்க்குறான். பையன் ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கும்போது ஹீரோ அந்த பயலோட காலை பிடிச்சிடறான். பேசிட்டு இருக்கும்போது அப்படியே ஒன்னா என்ன அர்த்தம், நீ ஏன் ஒழுங்கு மரியாதையா வில்லிங் ஃபுல்லா சொல்றியா இல்லை நான் அடிச்சு பரட்டி போடவா? இங்கே கட் பண்ணி அங்கிட்டு சுப்ரீம் அசோசியேஷன் அந்த இடத்த காட்டுறாங்க. உள்ள வாங்க உள்ள வாங்க, நீங்கள் இந்த மாதிரி வரப்போகிறதா என்கிட்ட கொஞ்சம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பேன். என்ன சொல்கிறீங்க அசோசியேஷன் மாஸ்டர்? நான் வரப்போகிறதா நீங்கள் எந்த ஒரு மெசேஜுமே உங்களுக்கு வரலையா? பார்த்தா அந்த பெக்கர் லீடர் 8 நாட்டோட இருப்பார்ல அந்த தாத்தா தான். நான் இந்த இடத்துக்கு முரியம் அலையன்ஸ்லேருந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டராக வரல, நான் பெக்கர் செக்லேருந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டராக வந்திருக்கேன். என்ன இன்வெஸ்டிகேட்டராக ஒரு எல்டர் அனுப்பியிருக்காங்களா? இல்லையா பின்ன சுப்ரீம் அசோசியேஷன் மாஸ்டர். சொல்லப்போனால் பீப்புளை கண்டுபிடிக்கிறதுல நான் தானே பெஸ்ட்டு. இங்கே ஹீரோட அப்பா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு பெக்கர் செக்டோட லீடரே அனுப்பியிருக்காங்களா? அப்போது சூரியன் சொன்னது உண்மைதான். மார்ஷல் ஆர்ட்ஸ் அலையன்ஸோட ப்ரைடு ரொம்பவுமே அடிபட்டிருக்கு போல இருக்கு இந்த இன்சிடென்ட்னால. இங்கிட்டு சூரியனை காட்டுறாங்க. கண்டிப்பாக தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியும் எங்களேடி. அந்த டைம் அப்புறம் பிளேஸ் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஏன்னா 3 ஐ விட்னஸுமே ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன், யாருன்னு பார்த்தா அது கூவி தான். நான் நினச்சேன் இதுக்கு பின்னாடி யாராச்சும் இருப்பாங்கன்னு, ஆனால் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இந்த மாதிரி பெக்கர் செக்டோட எல்டர் இருப்பாருன்னு. அப்போ எங்களேடி நீங்கள் இதை யங் மாஸ்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவீங்களா? அப்படி நீங்கள் இதை சொல்லலைன்னா யங் மாஸ்டரோட பிளேடு நம்ம சைடு திரும்ப நிறையாவே வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ணுறது லார்டு கூவி, நம்ம ஆல்ரெடி அவரோட மூமெண்ட்டை ட்ராக் பண்ணுறதுனால பண்ணக்கூடாத விஷயத்தை ஆல்ரெடி பண்ணிட்டோம். சரி நம்ம இங்கே எதுக்கு வந்தோமோ அதை முதல்ல பண்ணுவோம். சரி நான் உங்கள்கிட்ட ஒரு இம்பாலைட்டான கொஸ்டினை கேட்கலாமா? கேளுங்க. யங் மாஸ்டர் கூட நீங்கள் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண ஆசைப்படுறீங்க? அது இங்கே மறுபடியும் உள்ள அந்த பெக்கர் லீடரும் ஹீரோட அப்பாவும் பேசுகிற இடத்துல காட்டுறாங்க. இந்த பெக்கர் செக்ட் வந்துட்டு ரொம்ப நாளாக அவங்கள ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த ப்ராசஸில் நிறையா தடவை எங்களோட ஸ்ட்ரைக் யூனிட் அவனை பார்த்துருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த பைய அப்படியே நழுவி ஒழுவி ஓடிடுறான், எஸ் ஆயிடுறான். அதனால நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த கரண்ட் சுச்சுவேஷன் இப்படி இருக்கிறதுக்கு நாங்களும் ஒரு ரீசனாக இருந்ததுக்கு. ஆனால் எங்களோட இந்த ப்ராக்ரஸில் கொஞ்சம் கூட மாறவே இல்லைன்னு சொல்லிட முடியாது. அவன் வேணா மார்ஷல் ஆர்ட்ஸில் ஒரு சூப்பரான ஆளாக இருக்கலாம், பட் ஆனால் ஒரு தீஃபுங்கிறவன் ஒரு தனி ஆள் தான். எல்டர் எனக்கு அது ஆல்ரெடி தெரியும். சுப்ரீம் அசோசியேஷன் மாஸ்டர் என்ன சொல்கிறீங்க? ஆக்சுவலாக யங் மாஸ்டர் கொடுத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அதையெல்லாம் வச்சு அவன் எந்த இடத்த அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறத வச்சு நாங்கள் நிறையாவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். பட் ஆனால் சுப்ரீம் அசோசியேஷன் லீடர் நான் அவனை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையுமே பெக்கர் செக்டை தவிர வேற எங்கேயுமே லீக் பண்ணலையே. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி முன்னாடியே அட்வான்ஸாக ப்ரிப்பேர் ஆனீங்க? லேடி சூரின் வாங்க. ஓ கெஸ்ட்டு வந்துட்டாங்க போல இருக்கே. இது இவளா? உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் இவ தான் கொடுத்தாளா? சின்டூவை பற்றி இன்ஃபர்மேஷனை கொடுத்தது இவ தானா? ஆமாம் எல்டர், நீ எவ்வளோ தைரியம் இருந்தா இங்கே வந்திருப்ப. சுப்ரீம் அசோசியேஷன் மாஸ்டர் இந்த நிமிஷமே இவளை இந்த இடத்த விட்டு துரத்துங்க, இவ ரொம்ப மோசமானவ, இவ தான் முன்னோட ஹெட்டு. எல்டர் இப்போதைக்கு இவ என்னோட கெஸ்ட்டு. ஆனால் சுப்ரீம் அசோசியேஷன் மாஸ்டர் நீங்கள் எப்படி இவளை ஒரு கெஸ்ட்டாக அலோவ் பண்ணலாம்? சீஃப் எல்டர் அவள் யாருன்னு எனக்கு எப்போவோ தெரியும். கொஞ்சம் முன்னாடி நீங்கள் தானே அவளை ஒரு கெஸ்ட்டுன்னு சொன்னீங்க. அப்போது என்னோட கெஸ்ட்டுனா நீங்கள் அவளை ரெஸ்பெக்டோட நடத்தி தானே ஆகணும். ஆனால் இங்கே இவ கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இந்த மாதிரி அவளோட ஐடென்டிட்டி ஆல்ரெடி ஹீரோட அப்பாவுக்கு தெரியுங்கிறது. இப்போ அவள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா, எனக்கு தெரியும் எப்பயாச்சும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னோட ஐடென்டிட்டியை நான் சொல்லி தான் ஆகணும்னு. ஆனால் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இந்த மாதிரி என்னோட ஐடென்டிட்டி தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கும் இவர் கொஞ்சம் கூட யோசிக்காம என்னை இப்படி நடத்துவார்னு. இவர் உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஆள் தான். இந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கு ஃபாதர் இன் லாவாக வந்தால் கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா. ஏதோ ஒன்று அசோசியேஷன் மாஸ்டர் நம்ம இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த பைய ஓட ஓட செம்மையாக டயர்ட் ஆகிடுவான். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு. நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் அலையன்ஸ்லேருந்து டாப் மார்ஷல் ஆர்ட்ஸ் கிட்ட அசிஸ்டன்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அவங்க நம்மளுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. சுரின் ஒன்னே சரி சாம்ஃபி ஃபேமிலியில் வந்துட்டு அந்த மாதிரி அவங்கள்ட்டேருந்து ஆட்டையப்படும் போது ஊர்பட்ட பீக் லெவல் எக்ஸ்பர்ட்ஸ் அங்கே இருந்தாங்க. அப்படி இருந்தும் அவங்க ஏமாந்து தானே போனாங்க. அப்போது இந்த இடத்துல நம்பவும் ட்ரிக்கு யூஸ் பண்ணால் தானே கரெக்டாக இருக்கும். அதை கேட்டோன்னே எல்டர் காண்டாவராரு. இந்த சுப்ரீம் அசோசியேஷனில் ரொம்பவும் சூப்பரான ஆர்மி இருக்குது. அதுவும் இல்லாமல் மேகா மாதிரியான மார்ஷல் ஆர்ட்ஸும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்பவும் ஸ்கில்டானவங்க. அவங்ககிட்ட சூப்பரான ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது. அதோட முக்கியமாக 2 டாப் நாச் மாஸ்டர்ஸ் இருக்காங்க இங்கே. அதுவே போதுமானது தானே இங்கே ஹெல்ப்புக்கு. சூரின் 2 பேரா? என்ன மன்னிச்சிருங்க லார்ட், உங்ககிட்ட இதை பற்றி முன்னாடியே சொல்லாமல் இருந்ததுக்கு. சூரின் நான் அவங்க 2 பேரும் சொன்னியே அது யாருன்னு கேட்குறேன். ஒன்று யங் மாஸ்டர், இன்னொன்று அமயாங் டே ஜோ ஹெட்டு. இங்கே ஹீரோட அப்பா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, என்னது என்னவா டாப் லெவல் எக்ஸ்பர்ட்டா? சூரின் நான் ஒத்துக்கிறேன், அமயாங் டே வந்துட்டு ஒரு சூப்பரான எக்ஸ்பர்ட் லெவல் மார்ஷல் ஆர்ட்ஸ் தான். ஆனால் அவரை கம்பேர் பண்ணும்போது யங் மாஸ்டர்
எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு நாவிஸ் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டீங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா யங் மாஸ்டருக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவும் கம்மியாக தான் இருக்குது. இங்கே இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா இவங்களுக்கு இன்னும் தெரில போல இருக்குது யங் மாஸ்டரோட ஒர்த்து என்னங்கிறது. அசோசியேஷன் மாஸ்டர், நான் என்னவாவை இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணது அவனை இப்படி சொல்லணுங்கிறதுக்காண்டி இல்லை. எனக்கு புரியுது. ஒரு பிரச்சனை இல்லை எல்டர். லேடி சூரியன் என்ன இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட கொடுத்தான்னு எனக்கு தெரில. ஆனால் ஆக்சுவலாக சின்டுவோட மோட்டிவ் காசு கிடையாது. அசோசியேஷன் மாஸ்டர், என்ன சொல்கிறீங்க எல்டர்? காசு கிடையாதா? கைஸ், இந்த சின்டுனா அந்த தீஃப் கார்டை தான் சொல்லிட்டு இருக்காங்க. சூரியன் ஒன்று, அப்போது அது ஃப்ரேமுக்காகவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்குன்னா இந்த மாதிரி அவன் ஒளிஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. சூரியன் பார்த்தா அவனை பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்க போல இருக்கு. ஆக்சுவலாக இந்த எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு செப்பரேட்டான மாஸ்டர் மைண்ட் இருக்குது, முக்கியமாக அவனுக்கு பின்னாடி. எல்டர், மாஸ்டர் மைண்ட் நான் சொல்கிறீங்க? யார் இது? ஆக்சுவலாக அந்த தீஃப் கார்டு அவன் வந்துட்டு பேட்டில் ஃபீல்டில் ஆட்டையை போட்ட காசுங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆக்சுவலாக அந்த தீஃப் கார்டு பேட்டில் ஃபீல்டில் ஆட்டையை போட்ட காசுங்கிறது ரொம்பவும் கம்மி தான். ஆனால் ரூமர்ஸ் தான் அதை ரொம்பவும் பெருசாக்கி பேட்டில் ஃபீல்டில் எல்லா காசையுமே ஆட்டையை போட்டான்னு பரவ வச்சிட்டாங்க. அதனால இந்த விஷயம் மூலியமா பேட்டில் ஃபீல்டில் காசு போட்ட நிறையா பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு. அதனால ஆல்ரெடி இந்த பேட்டில் ஃபீல்டில் காசு போட்டவங்க எல்லாருமே அவங்களோட காசை திரும்ப எடுக்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பெக்கர் செக்லேருந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த மாஸ்டர் மைண்ட், அந்த சின்ட்டுக்கு பின்னாடியும் அந்த மாஸ்டர் மைண்ட் தான் இருக்கான்னு. பேட்டில் ஃபீல்டில் நம்பிக்கை இல்லாமல் ஆக்குறது, அந்த காசு எல்லாம் போகுதுங்கிற விஷயத்த இந்த உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறது. சரி எல்டர், இந்த மாஸ்டர் மைண்டுன்னு சொல்கிறீங்களே, அவன் யாருன்னு சொல்லுங்க. அசோசியேஷன் மாஸ்டர், அது யாருன்னு என்ன எங்களுக்கு தெரியவில்லை. கண்டிப்பாக இந்த காசெல்லாம் ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் போய் சேரும். அந்த மாதிரி சேரும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்துக்கும் வர ஆரம்பிக்கும். அப்போதைக்கு நமக்கு கிடைக்கும் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் ஆனால் எல்டர், நீங்கள் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அந்த மாஸ்டர் மைண்டே அவன் எங்கே இருக்காங்கிறத வெளி உலகத்துக்கு காட்டினா மட்டும்தான் அவனை கண்டுபிடிக்க முடியும் போல தெரியுதே. ஆனால் இந்த எல்டர் இருந்துக்கிட்டு இந்த விஷயத்தை பற்றி பேசாமல் இந்த சூரியன் பொண்ணை மட்டத்தட்டுறதுல உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். நான் இந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன், நீங்கள் ஆனால் இதை கூட தெரியாமல் இருக்கீங்களேன்னு இப்போ புரியுது. ஹோ முன் பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க்னு உங்களுக்கு பேர் கொடுத்ததெல்லாம் தப்பு. எங்களோட பெக்கர் செக்ட்டுக்கு தான் இந்த பேரை கொடுத்துருந்துருக்கணும். நீங்களாம் ஒன்றுத்துக்கு பிரோஜனம் இல்லாதவங்க. ஆக்சுவலாக பெக்கர் செக்டும் இந்த ஹாமுன் இவங்க ரெண்டு பேருமே இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க்கில் பெஸ்ட்டான ஆளுங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே போட்டி இருந்திருக்கு. இவங்க ரெண்டு பேருமே ஆப்போசிட் குரூப்பு. இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் ஆப்போனண்ட்டாக உட்காந்து யார் வந்துட்டு சூப்பராக இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அதில் பெனிஃபிட் ஆகுறதுன்னு பார்த்தா சுப்ரீம் அசோசியேஷன் ஹெட்டு, அதாவது நம்ம ஹீரோட அப்பா தான். சூரியன் ஒன்னே சொல்கிறா, ரீசெண்டாக சாப்பே யூஜூ செக்டும் சதர்ன் ஃப்ராக்ஷன் அவங்க ரெண்டு பேருமே வேர் ஹவுஸில் ஒரு சீக்ரெட்டான மீட்டிங் நடந்தது. அந்த வேர் ஹவுஸை மேனேஜ் பண்ணுறது ஹோ முன் தான். அதில் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கிறதெல்லாம் எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை. ஆனால் அந்த சேப்பேயோட லீடர் சியோல் மூசாங் எனக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த சின்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் அவனா இருக்க தான் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு மைலாட். என்னது, சேப்பேவோட லீடரா? சால் மூசாங்கா? இங்கிட்டு கட் பண்ணி ஹீரோவை கட்டுறாங்க. நீ சொல்கிற மாதிரி அது சால் மூசாங்னா அந்த சேப்பே லீடர் சால் மூங்சாங்கை பற்றியா சொல்கிற? பார்த்தா இங்கே ஹீரோ அந்த தொப்பி போட்டவனை அடித்து துவச்சி அவன்கிட்ட எல்லா உண்மையும் கறந்துட்டு இருக்கான். ஆமாம், நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். இது எல்லாமே அவனோட பிளான் தான். சரி, எதனால அவன் வந்துட்டு எங்களோட சான் ஹஜாங்க ஆட்டையை பொண்ணுன்னு நினச்சான்? பேட்டில் ஃபீல்டை மட்டும் விடாமல் மொத்தத்தையும். அது சடனாக பயலுக்கு ஏதோ ஆகுது. ஏதோ விஷம் கொடுத்த மாதிரி அந்த இடத்துல துடிக்கிறான் கடந்துக்கிட்டு. இல்லை, என்ன ஆன்சர் கேட்டால் ஏதோ சாவ போகிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்ட. யங் மாஸ்டர் அவன் நடிக்கலை. உண்மையிலே நாங்கள் கொடுத்த பாய்சன்னால தான். ஏன்னா எங்களோட சீக்ரெட்டெல்லாம் அவன் ரிவீல் பண்ணாம பாரு. என்ன எங்களோட சீக்ரெட் எல்லாம் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு அவனை ஈஸியாக சாவ விட்டுருவோன்னு நினச்சானா? அவன் துடிக்க வச்சு சாவறானா இல்லையான்னு உன் கண்ணு முன்னாடியே பார்ப்ப. யாங் ஜின் டே, நீ கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் சாவ போகிற. இந்த பையன் கையில் வச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்ப இங்கிட்டு இவன் கடந்து துடிக்கிறான் வழியில். கட் பண்ணி ஹீரோட பாஸ்டில் ஹீரோ மாஸ்டர் சொல்லியிருப்பான் பாய்சன் கு. ஆக்சுவலாக அதை எப்படி சொல்லலாம்னா மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த மாதிரி பாய்சன்லாம் பேரா தான் கல்டிவேட் பண்ணுவாங்க, மேல் அப்புறம் ஃபீமேல்னு. இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணால் இருக்கலாம், இங்கே டிஸ்டன்ஸ் மேட்ரே கிடையாது. இது எல்லாமே ஒரு விதமான பேரசைட் தான். ஏன்னா ஒன்றுத்துக்கு எந்த அளவுக்கு பெயின் வருதோ இன்னொன்றுத்துக்கும் அதே அளவுக்கு பெயின் வரும். ஒன்றுத்தை சித்திரவதை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்றும் சித்திரவதைப்படும். இந்த பாய்சன் கூங்கிறது ஒரு வித்தியாசமான பாய்சன் ஆர்ட், மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த இன்செக்டை ஒருத்தவங்களோட பாடிக்குள்ளே அனுப்புனதுக்கு அப்புறமேலுக்கு அதோட பேரான இன்னொரு இன்செக்டை நம்ம கையில் வச்சு ட்விஸ்ட் பண்ணாலோ இல்லை அதை நசுக்குனாலோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த இன்செக்ட் வழியில் கடந்து துடிக்கும். அது உள்ளே கடந்து இருக்கிற எல்லாத்தையும் போட்டு கடிக்கும். ஆல்ரெடி அவங்க சித்திரவதையை அனுபவிப்பாங்க. அது இந்த பெயின் எந்த அளவுக்கு இருக்குன்னா அதை வாயால் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். இங்கே ஹீரோ இருந்துக்கிட்டு, தாத்தா அதை பற்றி சாப்பிடும்போதா பேசணும், எனக்கு இப்போ இந்த சாப்பாடே பிடிக்கல, சாப்பிட்ற மைண்டே போச்சு. இப்போ புரியுது ஏன் அவன் இப்படி துடிச்சிட்டு இருக்கான்னு. ஒன்று அந்த பெயினை வந்துட்டு எண்டூர் பண்ணணும், இல்லை சூசைட் பண்ணிட்டு செத்துடணும். கண்டிப்பாக இவனாவே விரும்பி அந்த கூ பாய்சனை முழுங்கி இருக்க வாய்ப்பு இல்லை.
இங்க இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா நீங்க 2 பேரும் ஒரே குரூப்ல இருக்கிற மாதிரி தெரியல. கரெக்ட் தானே? பட் ஆனா இதை நான் ஏன் சொல்றேன்னா, உங்களை விட இவனால நல்லாவே கம்யூனிகேட் பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியுது. அதனால என் கூட கொஞ்சம் கோஆபரேட் பண்றீங்களா? அந்த கையில இருக்கிற கூவை போட்டு நசுக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த பையன் அப்புறம் செத்து போயிடுவான். அப்புறம் இவன்ட்டேருந்து என்னால் எந்த ஒரு உண்மையும் வாங்க முடியாது. இங்கிட்டு இந்த முகமுடி போட்டவங்களா பாரு, இவனுக்கு சம தைரியம் தான். இவனை விடக்கூடாது. இவனுக்கு ஆல்ரெடி நம்மளோட மாஸ்டரோட பேர் தெரிஞ்சுட்டு இப்பயே அவனை கொல்லுங்க. இங்க பாருங்க காய்ஸ், தேவையில்லாம என்ன கொல்லணும்னு வந்தீங்கன்னா நீங்க தான் செத்து போவீங்க. நான் உங்கள்கிட்ட நல்லபடியா கேட்கும் போதே நிப்பாட்டிட்டு ஓடி போயிடுங்க. யாருக்கிட்ட கதை விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அந்த இடத்துலயே அடிக்க வரான் ஹீரோவை. பேசிட்டே இருக்கும்போது கத்தி எடுத்து வீசுற. பரவாயில்ல, நல்லா போல்டா என்னோட அக்குபஞ்சர் பாயிண்ட்டை கழுத்துல இருக்கிறதா பார்த்து அட்டாக் பண்றான். இந்த அன்ஆர்த்தடாக்ஸ் ஃப்ராக்ஷனோட மெத்தடெல்லாம் ஆர்த்தடாக்ஸ் ஃப்ராக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பயலோட நெத்திக்கு முன்னாடி கையை வச்சு ஒரே ஒரு சுண்டு தான் பய பறந்து போய் விழுவுறான். அடுத்த செகண்டே மேலே தோத்தவன் ஜம்ப் பண்ணி கத்தியை வச்சு அட்டாக் பண்ண வரான். ஹீரோவோட கியூஏ வச்சு அவனோட பாடியை கவர் பண்ணதுல இந்த கத்தி பென்ட்ரேட் ஆகி உள்ளே போக மாட்டேங்குது. என்ன நடக்குது இங்க? ஏன் என்னோட கத்தி உள்ள பென்ட்ரேட் ஆகவே மாட்டேங்குது? என்ன முகமடி, தடவையா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பாக்குறியா? இவ்வளோ சாக்காவற சாக்க குறை பார்த்தா ஹீரோ எல்லாரையும் அடிச்சு வானத்துல பறக்க விட்டுட்டு இருக்கான். குல்ஃபு ஹசில் மாதிரி பயலுக எல்லாரும் ஒவ்வொரு அடிக்கும் வானத்துக்கு பறக்குறாங்க. சொல்லும் போதே கேட்டிருக்கலாமா? டேய், உன் கையில வச்சிருக்கே, ஒழுங்கு மரியாதை அதை கொடுத்துரு, கூடுடானா அப்படின்னு மண்டையிலே ஒரு அடியை போட்டு அந்த கூ பாய்சனை எடுத்துடுறான் ஹீரோ. உங்களால சண்டை போட முடியாதுங்கும் போது எதுக்குடா தேவையில்லாம வாய்வதாலாம் விட்டுட்டு இருக்கீங்க? ஒழுங்கா கேட்கும் போதே இதை கொடுத்துருக்கலாமா? இது ஆல்ரெடி செத்துருச்சே, ஆல்ரெடி பாய்சன் எல்லாத்தையும் விட ஆரம்பிச்சிட்டு. டேய் தீஃபு, செத்துட்டியா உயிரோட இருக்கியாடா? அவன் ஊன்ட்டு கிடக்கான். இவன் கடந்து கதறான். ப்ளீஸ், என்னால் இதுக்கு அப்புறம் முழுக்க என்னால் தாங்க முடியாது, என்னை நீயே கொன்று ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். கவலைப்படாதரா, ஒன்டேந்து இந்த பாய்சனை நான் எடுக்கிறதுல ஃபெயில் ஆயிட்டேன்னா நீ எப்படி இருந்தாலும் செத்துருவேன். அதனால வாயை மூட்டு இந்த வலியை தாங்கிறதுக்கான வேலையை பாரு. இவன் உடம்புல ஸ்ப்ரெட் ஆன இந்த பாய்சனை என்னால் எதுவும் பண்ண முடியாது. நான் வேணா இவனோட உடம்புல இருக்கிற அந்த பாய்சன் கூவை என்னோட கியூவை வச்சு ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணி இதுக்கப்புறமுக்கும் எந்த ஒரு பாய்சனையும் அதை ரிலீஸ் பண்ணாத மாதிரி வேணா பார்த்துக்க முடியும். ஓ, இங்கே தான் இருக்கா? உள்ளாக்க இருக்கு, கண்டுபிடிச்சாச்சு. பட் ஆனால் இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாவ போகுது. வரும் சார், இது ஆல்மோஸ்ட் செத்துட்டு ஜஸ்ட் மிஸ்ஸு. பா டேய் திருட்டு பையலே, உனக்கு இன்னைக்கு லக்கு தாண்டா. ஜஸ்ட் மிஸ்ல எப்படியோ அந்த கூ பாய்சன் அது வெள்ளை பாய்சனை வெளியிடுறதுக்கு முன்னாடியே அதை எப்படியோ நான் அடைச்சிட்டேன்டா. உண்மையிலேயே ஜஸ்ட் மிஸ் தெரியுமா? உனக்கு இன்னைக்கு லக்கு தான். அப்போ நான் சாவ மாட்டேனா? உண்மையிலேயே நான் சாவ மாட்டேனா? இப்போக்கி இருக்கிற ஒரே ஒரு விஷயம்லாம் உன் உடம்புலேருந்து அந்த கூ பாய்சனை வெளில கொண்டு வர்றது மட்டும்தான். சரி, கடைசியாக நீ எப்போ கக்கா போன? அது இன்னைக்கு காலைல தான். சரி, அதுக்கு முன்னாடி நீ என்ன சாப்பிட்ட? அதுக்கப்புறம் நீ என்ன சாப்பிட்ட? கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டேன். ஏன் இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்க? அப்போ உனக்கு அப்படி வர வாய்ப்பு இல்லை. சரி, எல்லாத்தையும் வாந்தி எடுத்துரு. பட் ஆனால் இது அடியில் இருக்கிறத பார்த்தா நீ இப்போக்கி வாந்தி எடுத்தா எல்லாம் வெளில வந்துடும் போல இருக்கே. ஐயோ, நீ என்ன சொல்ற? பார்த்தா எப்படியோ பையன் மொத்தத்தையும் வாந்தி எடுத்துட்டான், உயிரோட பொழைச்சிக்கிட்டான். யங் மாஸ்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் என்னோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க. இதுக்கு நான் எப்படி ரீபே பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள். சரி, இப்போ சொல்லு, நான் வந்துட்டு என்ன கேட்டேன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? எங்கள் சுப்ரீம் அசோசியேஷன்லேருந்து நீ எதுக்காக திருடுன? அது எனக்கு உண்மையிலேயே ரீசன் என்னங்கிறது தெரியாது. என்னடா சொல்கிற? உண்மையிலே எனக்கு எதுவுமே தெரியாது. இதுக்கு முன்னாடி இருந்த அசோசியேஷன்லேருந்து நான் ஆட்டையை போட்டதுமே என்னை பண்ண சொன்னாங்க, நான் பண்ண, அவ்வளோதான். எனக்கு எதுவுமே தெரியாது. போச்சுடா. சரி, இந்த கூ பாய்சனை உனக்கு யாரு கொடுத்தா அப்படிங்கிறதையாச்சும் சொல்லுடா. உனக்கு அந்த சால் மூ சாங் அவனோட லொக்கேஷன் கூட தெரியாதா? இல்லை யங் மாஸ்டர், எனக்கு அது கண்டிப்பாக தெரியும். அப்பாடா, சரி என்னை கூட்டிகிட்டு போ. என்னது? அவங்க தான் ஃபஸ்ட்டு எங்களோட சுப்ரீம் அசோசியேஷனை தொட்டாங்க. என்ன ரீசன்லாம் எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் எங்களை தொட்டா என்ன நடக்குங்கிறத அவங்களுக்கு காட்டுறேன். யங் மாஸ்டர், இப்போ நீங்கள் உண்மையிலேயே சீரியஸாக சொல்கிறீங்களா? ஏன்டா தொப்பி, என்ன சாவ காட்டு அந்த அளவுக்கு பயமா? உண்மையிலேயே கோவமா இருக்கிறதுனால யங் மாஸ்டர் இந்த மாதிரி சொல்றாரா? ஏன்னா ஆப்போனன்ட்ங்கிறது 24 ஸ்ட்ராங்கஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் மாஸ்டர்ல ஒன்னான டெத் கிங் சால் மூ சாங். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி யங் மாஸ்டர் சண்டை போட முடியும்? ஆனா இவர் ஏன் இவரால் ஒத்தாலா போயிட்டு அவனை தோக்கடிக்க முடியும்னு இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸோட போறாருன்னு தான் எனக்கு தெரில. எனக்கு என்னென்னலாம் தெரில. ஆனால் இந்த கூ பாய்சன் மட்டிலும் யங் மாஸ்டர் என் வயிற்றுலேருந்து எடுக்காமல் இருந்தான்னா இன்னத்துக்கு நான் செத்து போயிருப்பேன். யங் மாஸ்டர், என்னை ஃபாலோ பண்ணி வாங்க. பரவாயில்லையே, இந்த பையன் ஃபாஸ்ட்டாகவே போகிறானே. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக யாரையும் தூக்கிட்டு போகாமல் இருக்கிறது நல்லாவே இருக்குது. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்டு பாருங்க. ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பை. அதுக்கு முன்னாடி அடுத்த வரப்போகிற வீடியோவில் தான் ஃபுல்லாக ஃபைட்டு, ஒரு ட்விஸ்ட்டு எல்லாமே இருக்குது. அதனால அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள்.